ओम ओमज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। वाञ्छाकल्पतरुभयश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। सर्वशास्त्राब्धिपीयूष सर्ववेदैकषत्फला सर्वसिद्धान्तरत्नाद्या सर्वलोकैकदृक्प्रदा सर्वभागवतप्राणा श्रीमद्भागवतप्रभो कलिद्वन्द्वोदितादित्या श्रीकृष्णा परिवर्तिता परमानन्दपाताय प्रेमवर्षि अक्षरायते सर्वाद सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे। मत्तेकबन्धो मत्सङ्गिन् मद्गुरु मन्महादना मन्निष्ठारका मद्भाग्या मत् आनन्ता नमोऽस्तु ते। असाधु साधु तादायिन् अतीनो चाताकराः नमुञ्च कदाचिन्मां प्रेम्ण हृत्कन्तयो स्फुरा। हरे 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 राम 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 हरे हरे। नमस्तुभ्यं भगवते पुरुषाय महात्मने वासुदेवाय कृष्णाय सात्वतं पतये நமः। எங்கும் நிறைந்தவரும் அனைவரின் இதயங்களில் வீற்றிருப்போருமான பரம்பொருளே பரமாத்மாவே உமக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்கள். யது வம்சத்தின் தலைவரான பகவான் கிருஷ்ணரே உமக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. மீண்டும் இந்த ஆன்மீக கல்வி நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியார் அபய் சரணானந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருடைய ஆசீர்வாதம் மற்றும் நம்முடைய ஆன்மீக ஆச்சாரியாருடைய கருணையினாலும் சிறப்பாக இந்த கல்வியை பெற வேண்டும் அப்படின்னு அவங்க கிட்ட பிரார்த்தனை செய்துவிட்டு இன்றைய வகுப்பை நாம் ஆரம்பிக்கிறோம். நம்ம இப்போ முதல் ஸ்கந்தம், அதாவது 2வது யூனிட்ல இருக்கோம். நம்ம 4வது அத்தியாயம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். சோ சென்ற வகுப்பு, அதாவது இந்த ஒரு அத்தியாயத்தினுடைய ஆரம்பம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சௌனக ரிஷி தலைமையில் உள்ள சாதுக்கள் நைமிஷாரண்யத்தில் சூத கோஸ்வாமி அவர்களை வரவேற்று எப்படி அவங்க ஆரம்பிக்கிறாங்க, அந்த வைஷ்ணவ குணநலன்கள் எப்படி இருக்கு என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். ஆக்சுவலா அந்த கேள்விகள் எல்லாமே இப்பதான் கேட்க போறாங்க, இனிமேதான் கேட்க போறாங்க. அவங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகள் 6 கேள்விகள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு சம்மரி மாதிரி நம்ம பார்த்தோம். அந்த 6 கேள்விகள்ல அவங்க இன்னிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கேள்வியை அவர்கள் கேட்க போகிறார்கள். இந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அந்த குவாலிஃபிகேஷன் ஆஃப் லிசனர், குவாலிஃபிகேஷன் ஆஃப் த ஸ்பீக்கர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி பார்க்கும்போது சுகதேவ கோஸ்வாமி அப்படின்னா அவருக்கு என்ன தகுதிகள், எப்படிப்பட்ட தகுதிகள் அப்படின்னு அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்க அவங்க ஆசைப்படுறாங்க, அந்த சாதுக்கள் ஆசைப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு வகுப்புகள் நமக்கு ஆரம்பிக்க போகிறது. நம்ம ஆக்சுவலா 3வது ஸ்லோகம், 2 ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். கடைசியாக 3வது ஸ்லோகத்துல இருந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ 3வது ஸ்லோகம் நான் படிக்க போறேன். இது ஒரு கேள்வியாக அமையக்கூடிய ஒரு ஸ்லோகம். பாகவதத்தை பத்தி அவங்க கேட்க போறாங்க. பாகவதம் எதனால, எப்படி, யாருடைய தூண்டுதலினால், who has inspired அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்விகள் அமைய போகுது. என்ன கேள்வி, எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்லோகம் 3. கஸ்மின் யுகே பிரவர்த்தேயம் ஸ்தானேவ கைன ஹேதுனா குத சஞ்சோதிதாக கிருஷ்ணஹ கிருதாவான் சம்ஹிதம் முனி. மித்ரவிருந்த மாதாஜி ஸ்லோகா படிச்சு டிரான்ஸ்லேஷன் படிக்க பார்க்கலாம். हरे कृष्णा। कस्मिन् युगे प्रवर्त्येयं स्थाने वाक्येन हेतुना कुतसञ्चेत् कृष्ण கிருதவான் சம்ஹிதா முனி. மொழிபெயர்ப்பு: எப்போது, எங்கு, இது முதலில் ஆரம்பமானது, இது ஏன் இயற்றப்பட்டது, இந்த இலக்கியத்தை தொகுப்பதற்கான ஊக்கம் கிருஷ்ண துவைபாயன வியாசருக்கு எங்கிருந்து கிடைத்தது? ஹரே கிருஷ்ணா. சோ பாகவதம், இப்போ பாகவதத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறாங்க அவங்க. பாகவதம் அவங்களுடைய ஒரு முதல் கேள்வி எப்படி அப்படின்னா, பாகவதம் அதாவது மனித குலத்திற்கு பலன் நோக்கு தரக்கூடிய விஷயங்களை பத்தி அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ பலன் தரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அது என்ன அப்படின்னு பின்னாடி நமக்கு தெரிய போகுது. பட் சாதுக்களுக்கு தெரியும். அதனால இந்த பாகவதத்தை பத்தி முதல்ல அவங்க தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார். கஸ்மின் யுகே, எந்த யுகத்தில் இது வழங்கப்பட்டது, எப்ப எழுதினாங்க அப்படின்னு கேட்கல அவங்க. இந்த பாகவதம் அப்படின்னா எப்ப இருந்து நம்ம கிட்ட இருக்கு, இது எங்கிருந்து வந்தது, குதக சஞ்சோதிதகா. குதக அப்படின்னா எங்கிருந்து,
சஞ்சோதிதகா அப்படின்னா யாரினால், யாருடைய ஊக்கத்தினால், who has inspired ஸ்ரீல வியாசதேவ் டு கம்பைல் திஸ் பாகவதம். இந்த இடத்துல கிருஷ்ணகா அப்படின்னு சொல்றது யாரு அப்படின்னா கிருஷ்ண துவைபாயன வியாசதேவர் கிருத்தவான் அந்த பாகவதம். அதாவது யாருடைய சஞ்சோதிதகா, யாருடைய ஊக்கத்தினால் கிருஷ்ண துவைபாயன வியாசதேவர் அவர்கள் கிருத்தவான் இதை தொகுத்து வழங்கினார். நேரம், காலம், காரணம். அவரை எப்படி வர்ணிக்கிறார்கள் என்றால் ரொம்பவும் பணிவான ஒரு மாணவன். யாரோ சொல்லி எழுதியிருக்காங்க அப்படிங்கும்போது அவருடைய மாஸ்டர் குரு, அந்த குருவினுடைய கட்டளை, அந்த குரு கொடுத்த உத்தரவு, போதனைகள் அதெல்லாமே ரொம்ப பணிவான ஒரு மாணவனாக அவர் கேட்டிருக்கிறார். அதனால இந்த இடத்துல வியாசதேவரை ஒபீடியன்ட் சர்வன்ட், மாணவன் சொல்றதை விட தொண்டன், பக்தன் இல்லையா, யாரால் who has inspired அப்படிங்கிற மாதிரி. அப்ப அதை சொன்னவரு இவருக்கு யாரோ சொல்லியிருக்காங்க, சொல்லி பண்ணிருக்காங்க அப்படின்னா அவரும் பணிவான ஒரு சகாவாக, பகவானுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு பணிவான சகாவாகத்தான் இருக்க வேண்டும். அப்படின்னா இந்த ரெண்டு கேள்வி அந்த இடத்துல அவங்க கேட்டுறாங்க. இவருக்கும் பணிவு அப்படிங்கிறாங்க, இவருக்கு சொல்லி கொடுத்தவர் யாரோ ஒரு உற்சாகப்படுத்தி இருக்கிறார்கள், யாரோ ஒருவருடைய உந்துதலினால் இது எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அது யாரு அப்படின்னா எல்லாருமே பகவானுக்கு பணிவாக சேவகம் செய்யக்கூடிய தொண்டர்கள். வியாசதேவரும் பணிவாக சேவகம் செய்யக்கூடிய தொண்டர், அதே போல அவரை எழுத தூண்டுவித்தவரும் பணிவாக இருக்கக்கூடியவர். அது யார், எந்த நேரம், எந்த காலம், என்ன காரணம், பாகவதம் பிறந்ததற்கான who has initiated it, பிறந்தது அப்படின்னா யாரு அதற்கு என்ன சொல்றது, மூல காரணமாக இருந்தவர்கள் அப்படின்னு சொல்றாரு. தொடர்ந்து கேள்விகளை அவர் கூறிக்கொண்டே இருக்க போகிறார். இந்த ஒரு ஸ்லோகத்தினுடைய பொருள் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பொருள் இதுதான். இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளுரை லீலாவன்ய மாதவி மாதாஜி பற்போட்டை படிங்க பார்க்கலாம். 3வது ஸ்லோகத்தினுடைய பற்போட்டு. லீலா லாவண்ய மாதாஜி இல்லையா? மங்கள கௌரங்கி மாதாஜி நீங்க படிக்கிறீங்களா? 3வது ஸ்லோகத்தினுடைய பொருளுரை. பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீல வியாசதேவரால் தொகுக்கப்பட்ட விசேஷமான நூல் என்பதால் கற்றவரான சவணக்க முனிவர் பல கேள்விகளை எழுப்புகிறார். புத்தியில் தாழ்ந்த பெண்கள், சூத்திரர்கள் மற்றும் பிராமணர் குடும்பத்தில் உள்ள தகுதியற்ற அங்கத்தினர்கள் ஆகிய புரிந்து கொள்வதற்காக மகாபாரதம் வரையுள்ள பல்வேறு நூல்களில் வேதங்களை ஸ்ரீல வியாசதேவர் ஏற்கனவே விளக்கிவிட்டார் என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்தது. ஸ்ரீமத் பாகவதம் இவற்றுக்கெல்லாம் மேற்பட்டதாகும். ஏனெனில் அது பௌதீகத்துடன் எவ்வித சம்பந்தமும் கொண்டிருக்கவில்லை. எனவே கேள்விகள் புத்திசாலித்தனமானவையும் பொருத்தமானவையும் ஆகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ பிரபுபாதர் இந்த இடத்துல அவர் பொருளுரை எழுதும் போது இந்த கேள்வி எதனால் கேட்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணத்தையும் அவர் தருகிறார். ஏன்னா வியாசதேவரை பத்தி அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. முதல்லயே அவர் புராணங்கள், வேதங்கள் எல்லாமே அவர் தொகுத்து வழங்கி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த பாகவதம் எழுதுவதற்கான காரணம் என்ன? மித்ர விருந்த மாதாஜி நீங்க மியூட் பண்ணிக்கிறீங்களா? ஐ திங்க் சவுண்ட் எக்கோ உங்ககிட்ட இருந்து வருதுன்னு நினைக்கிறேன். எதை படிக்கும்போது வேணா நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. சோ மகாபாரதம், வேதங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் எதுக்காக கொடுக்கப்பட்டது, மகாபாரதம் எல்லாமே எதுக்காக கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு காரணத்தையுமே பிரபுபாதர் அங்க எழுதுறார். பெண்களுக்காக, சூத்திரர்களுக்காக, கட்டுண்ட ஆத்மாக்கள், வீழ்ச்சியடைந்த ஆத்மாக்கள், த்விஜபந்துக்கள், சோ இவங்களுக்காக அப்படின்லாம் எழுது. அதெல்லாம் நம்ம பின்னாடி படிக்க போறோம். முன்கூட்டியே பிரபுபாதர் ஒரு சின்ன ஒரு ட்ரைலர் மாதிரி போட்டு காட்டுறாரு. புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சாதுக்கள் எல்லா விஷயமும் தெரிந்தவர்கள், இதெல்லாமே வியாசதேவர் தான் பண்ணியிருக்காரு. அப்படி இருந்தும் அவங்களுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தா,
இவ்வளவு பண்ணினவரு எதற்காக இந்த பாகவத்தை எழுத வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வியாக அமைகிறது அப்படிங்கிறது தான் பிரபுபாதர் இங்க எழுத வர்றாரு. 4வது ஸ்லோகத்துல இருந்து 8வது ஸ்லோகம் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அதை எழுதிய, அதாவது எழுதியது கிடையாது, இந்த பாகவதத்தை சுகதேவ கோஸ்வாமி கூறுகிறார் இல்லையா. சுகதேவ கோஸ்வாமி சொல்லி கொண்டிருக்கும் போது நான் கேட்டுட்டு நான் வந்தேன் அப்படிங்கிறாரு ஆரம்பத்துல. அதனால அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். பாகவதம் கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, இன்னும் பதில் சொல்ல ஆரம்பிக்கல அவரு. ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டாச்சு, எதனால இந்த பாகவதம் எழுதப்பட்டது அப்படின்னு. அடுத்தது சுகதேவ கோஸ்வாமி அந்த பாகவதத்தை எழுதினதுக்கு பிறகு சுகதேவ கோஸ்வாமி கேட்கிறாரு. அதை கேட்கறதுக்காக அவர் அஸ்தினாபுரம் வருகிறாரு. அதுக்கப்புறமா அவர் பரீட்சத் மகாராஜாவை பார்க்கிறார். அப்படிங்கிற இவ்வளவு விஷயம் இருக்கு இல்லையா. சோ அதெல்லாம் அவங்க தொடர்ச்சியாக கேட்க போறாங்க. 4வது ஸ்லோகத்துல இருந்து 8வது ஸ்லோகம் வரைக்கும் கொஞ்சம் கிட்டத்தட்ட நிறைய கேள்விகளாகத்தான் வரப்போகிறது. அதுல குறிப்பாக இந்த 4வது ஸ்லோகம் சுகதேவ கோஸ்வாமியை பற்றிய அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரை பற்றிய ஒரு சில விஷயங்கள் இங்க அவங்க கேட்கிறாங்க. தஸ்ய புத்ரோ மகாயோகி சமத்ருன் நிர்விகல்பகா ஏகாந்த மதீர் உன்னித்ரோ கூதோ மூதோ இவேயதே. குணமை மாதாஜி படிங்க பார்க்கலாம், ஸ்லோகா பிளஸ் டிரான்ஸ்லேஷன். ஹரே கிருஷ்ண பிரபு, தன்வத்னம் பிரபு. தஸ்ய புத்ரோ மகாயோகி சமத்ருன் நிர்விகல்பகம் ஏகாந்த மதிர் உன்னித்ரோ கூடோ மூட இவே யதா. மொழிபெயர்ப்பு ஜெயஸ்ரீ பிரபுபாத். மிக சிறந்த பக்தரான அவரது வியாசரின் புத்திரர் சமநிலையுடைய ஓர் அத்வைதியாவார். அவரது மனம் எப்பொழுதும் அத்வைத்திலேயே நிலைத்திருந்தது. அவர் பௌதீக செயல்களுக்கு மேற்பட்டவராக இருந்தார். ஆனால் புற அறிமுகம் இல்லாததால் அவர் அறியாமையில் உள்ளவரை போல காணப்பட்டார். ஹரே கிருஷ்ணன். சோ இதுக்கு இந்த ஒரு ஸ்லோகம் பாத்தீங்க அப்படின்னா கேள்வி கேட்கிறாங்க அவங்க, அவரை பெருமைப்படுத்துகிறார்கள். எப்படி ஆரம்பிக்குதுன்னா அந்த கேள்வி கேட்கும்போது இப்பேற்பட்ட மனிதர் இவ்வளவு பெருமைக்கு உடையவர் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு பெருமைக்குடையவரை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சுகதேவ கோஸ்வாமி யாரு? வியாசதேவருடைய மகன் அப்படிங்கிறது தெரியும். மகா யோகி, மிக சிறந்த யோகி, யோகிகளிலேயே சிறந்தவர் மகா யோகி. ஒரு சாதாரணமா தியானம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது அவர். கிட்டத்தட்ட பகவானோடு அப்படியே சங்கமத்தில் இருக்கிறார். சங்கமம் என்றால் எப்பவுமே அந்த சமாதி நிலையில் பகவானை நாம் காண வேண்டும் சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி அவர் எப்பொழுதுமே பகவானோடு இருக்கக்கூடியவர். யோகினாம் அப்பி சர்வேஷா மத்கதே நந்தர் ஆத்மனகான்னு சொல்றார் இல்லையா பகவான். அந்த மாதிரி பார்க்கும்போது இவரை மகா யோகின்னு சொல்லும்போது அந்த மாதிரி ஒரு பூரணத்துவம் அடைந்தவர். அவருடைய மனது எப்பொழுதுமே பகவான் கிருஷ்ணரை விட்டு சென்றது கிடையாது. அவருக்கு பௌதீக ஆசைகள் என்பதே கிடையாது. எப்பொழுதுமே அந்த பிரம்மன் தலத்தில், பிரம்மன் தலம் என்றால் அருவவாதி உருவாதி அப்படி கிடையாது. அந்த பிரம்மன் தலம் அப்படின்னா எப்பொழுதுமே மனதில் அவர் நிறைந்து இருக்கிறார். அதற்கும் அப்பாற்பட்டவராக இருக்கிறார். எதுல? தூய்மையான ஒரு பக்தியில். ஆரம்பத்துல ஒரு அருவவாதியாக இருந்தாலும் மிக சிறந்த பக்தர்கள். அவவித பக்தியில கீர்த்தனத்துக்கு இவர் ஒரு மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக கூறக்கூடிய அளவிற்கு பக்தியில் சிறந்து விளங்குகிறார். அதனால இந்த இடத்துல அவரை ஒரு சாதாரண தத்துவவாதியாக அறிமுகப்படுத்தாமல் மிக சிறந்த தன்னுணர்வு பெற்ற மெய்ஞானம் பெற்ற பக்தர்களாக, அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஸ்லோகத்தினுடைய ஒரு முக்கியத்துவம். சமத்ரு அப்படின்னா என்னது? எல்லாத்தையுமே எல்லா இடங்களிலேயுமே பகவானை காணக்கூடியவர். பகவானை எப்படி காண முடியும்? பரமாத்மான்னு சொல்றோம் இல்லையா, நம்ம கிட்ட ஒவ்வொரு ஜீவராசிகளின் உடலிலும் பரமாத்மாவாக இருக்கிறார் அப்படின்னு. சோ அந்த மாதிரி பார்க்கும்போது அரசனாக பார்க்கவில்லை, ஒரு பிச்சைக்காரனாக பார்க்கவில்லை, கற்றறிந்த பிராமணனாக பார்க்கவில்லை, விலங்குகளாக பார்க்கவில்லை. எல்லாரையுமே அவர் பகவானினுடைய ஒரு தொண்டனாக, சேவகனாக பார்க்கிறார். ஏதாவது ஸ்லோகம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பகவத்கீதையில இதே மாதிரி ஒரு ஸ்லோகம் இருக்கு, ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி இல்லையா. எல்லாரையுமே பிராமணனாக இருந்தாலும் சரி, அல்லது நாய் தின்னக்கூடிய ஒரு சண்டாளனாக இருந்தாலும் சரி, எல்லாரையுமே சமநோக்கோடு பார்ப்பவர் தான். சோ சுகதேவ கோஸ்வாமி எப்படி அவரை இந்த இடத்துல வர்ணிக்கப்படுகிறார் என்றால்,
எதுக்காக வர்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஹவுகம் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ ஒரு குவாலிட்டி இருக்கிற ஒரு ஆளு நிர்விகல்பகா அப்படின்னா கம்ப்ளீட்டா பௌதீக இச்சைகளில் இருந்து பௌதீக இருமைகளில் இருந்து, பௌதீக இருமைகள்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், சுகம் துக்கம் இல்லையா, அந்த எல்லாத்துல இருந்தும் விகல்பமே இல்லாதவர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, தமிழ்ல பேசுவோம் அந்த காலத்துல, இப்ப எல்லாம் பேசுறது இல்ல, சமஸ்கிருதம். விகல்பமே இல்லாதவர்னா பால் எது தண்ணி எதுன்னு தெரியாத அளவுக்கு, பால் அப்படின்னா வெள்ளையா இருந்தா அது பால் அப்படின்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த மனது, எந்த சந்தேகமும் வராது, எந்த விதமான மாற்று எண்ணங்களும் மனதில் தோன்றாது, பௌதீக ரீதியாக பிரித்து பார்க்க தெரியாது, எதை பார்த்தாலுமே பகவான் அப்படிங்கிற நிலைக்கு அவர் அங்க இருக்கிறார். இன்னொரு ஸ்லோகம் பகவத்கீதையில ஸ்தித பிரக்ஞான்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஸ்தித பிரக்ஞா நிலையில் இருக்கக்கூடியவர் சுகதேவ கோஸ்வாமி. ஏகாந்த மதி அப்படின்னா அவருடைய மனது, அவருக்கு ஒரே ஒரு இலக்கு, ஒரே ஒரு லட்சியம். ஏகாந்த மதி, ஏகா மீன்ஸ் வாட்? ஏகான்னா ஒண்ணு இல்லையா. அவருடைய புத்திசாலித்தனம் எது மேல இருக்கும் என்றால் பகவான் கிருஷ்ணர் மீது தான் இருக்கும். இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம புத்திசாலித்தனம் 10 நிமிஷம் இங்க இருக்கும், அடுத்த 10 நிமிஷம் வேற ஐட்டத்து மேல போயிடும், கோவிலை விட்டு வெளியே வந்த உடனே இன்னொரு ஐட்டம் மேல போயிடும், ரோட்ல இருக்கும்போது ஒரு ஐட்டம். இந்த மாதிரி நம்மளுடைய புத்திசாலித்தனம், நம்ம பிக்சிங் அவர் மைண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் இவருக்கு அந்த மாதிரி கிடையாது. ஏகாந்த மதி. ஒவ்வொரு பதமும் ரொம்ப முக்கியமான பதம். இதுல இந்த ஸ்லோகத்தை நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு மெமரைசேஷன் ஸ்லோகாவா இல்லைன்னா கூட சுகதேவ கோஸ்வாமியை வர்ணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்லோகம். உன்னித்ரகா. நித்ரான்னா என்னது? நித்ரான்னா தூக்கம் இல்ல. அவருக்கு தூக்கமே கிடையாதாம். எவர் நோ ஸ்லீப் அட் ஆல். எப்பொழுதுமே விழிப்புணர்வோடு இருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா தூங்கவே மாட்டாரா பிரபு? அப்படி கிடையாது இங்க அர்த்தம். அவர் அறியாமையிலே இல்லாதவர். அறியாமை அப்படின்னா அவருக்கு என்னன்னு தெரியாது. அறியாமை இல்லை அப்படின்னா என்னது? அந்த ஞானத்தோடு எப்பொழுதுமே இருப்பவர். காரணம் என்ன? பாகவதம் நம்முடைய பௌதீக வாழ்க்கையை ஒரு கனவாகத்தான் பார்க்கிறது. நம்ம எல்லாமே இன்பம் துன்பம் சந்தோஷம் நினைச்சுட்டு இருக்கோம். பட் இட் இஸ் ஆல் ட்ரீம். அவருக்கு தட் ரியாலிட்டி அவருக்கு தெரியும். நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிறோம்? என்னுடைய உடல், என்னுடைய ஆத்மா. இப்போ சென்னை டெம்பிள்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்லோகங்கள் தான் போய்கொண்டிருக்கின்றன. இப்போ கிளாஸஸ் பாத்தீங்கன்னா நாரதமுனி பிரம்மதேவரை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி, அது அறியாமையில் கேட்ட கேள்வியா? பிரம்மா தான் கிரியேட் பண்ணாரா இந்த பிரபஞ்சத்தை? அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஆரம்பிக்குது நாரதிடம் இருந்து. அதற்கு அறியாமையில் இருப்பதினால் மக்கள் இது போல் நினைக்கிறார்கள். எல்லாத்துக்குமே காரண கர்த்தா அந்த பகவான் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் பதில் சொல்லி கொண்டு வருகிறார். அதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த அறியாமையை பற்றி பேசும்போது மம அகம்னா நம்ம ரெண்டு பேரும் கிடையாது. நம்ம மனசுல இருக்கக்கூடிய ரெண்டு விஷயங்கள் என்ன அப்படின்னா, எனது, என்னுடையது, எனக்காக, என்னுடையது. எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எனக்கு எது? சந்தோஷம். எந்த சந்தோஷம் கிடைச்சாலும் அது எனக்கு தான் ஃபர்ஸ்ட் வரணும். என்னுடைய உடலை திருப்திப்படுத்த வேண்டும், என்னுடைய குடும்பத்தை திருப்திப்படுத்த வேண்டும், இந்த பணம் என்ன பாதுகாக்க வேண்டும். இதெல்லாம் தான் நம்மளுடைய கனவுகள். இந்த கனவிலிருந்து விழித்தெழுந்திருப்பவர் தான் சுகதேவ கோஸ்வாமி. உன்னித்ரகா அப்படின்னா அவருக்கு கம்ப்ளீட்டா தெரியும், இது உடல் அல்ல, இது ஆத்மா அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த உறக்கத்திலிருந்து அவர் தன்னை விடுவித்துக் கொண்டிருப்பவர். பூதகா அப்படின்னா மறைக்கப்பட்ட. எது மறைக்கப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்துல பூதக அப்படின்னா எது மறைக்கப்பட்டிருக்கிறது? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். தெரியலையா? கூதக எது இங்கு மறைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவருடைய பெருமைகள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அவரை பத்தி பப்ளிசிட்டி பண்ணிக்கவே மாட்டாராம். நான் பெரிய ஆளுப்பா, நான் ரொம்ப கிரேட்டுப்பா, எங்க அப்பா யார் தெரியுமா, நான் எப்படி கத்துக்கிட்டேன் தெரியுமா, நான் 16 வருஷம் என்னுடைய தாயினுடைய கருவிலே இருந்தேன் தெரியுமா, நான் பாகவதத்தை கருவிலேயே கேட்டவன் தெரியுமா. அந்த மாதிரி கதெல்லாம் கிடையாது. அவரு தன்னை பற்றி வெளியே சொன்னதே கிடையாது. அவருக்குன்னு யாருமே சீடர்கள் கிடையாது.
ஒண்ணுமே இல்ல, ஒரு சாதாரணமா ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா உடனே ஒரு 10 பேர் பிரபு ரொம்ப டாப் கிளாஸ் பிரபு அப்படின்னு அவர் பின்னாடியே ஒரு கூட்டம் போகுது இல்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது. he do not have any disciples. அவருக்கென்று ஒரு இயக்கம் கிடையாது, அவருக்கென்று ஒரு கௌரவம் கிடையாது, அவருக்கென்று வெளித்தோற்றம் ஒன்று கிடையாது. என்னை பார்த்து எல்லாரும் அசிங்கமா நினைச்சிருவாங்களே, நான் மறைக்கணுமே, என்னுடைய உடலை மறைக்கணுமே, அழகா நான் ஷேவ் பண்ணிக்கணுமே, திலக்கு வச்சுக்கணுமே, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அவருக்கு. எல்லாமே இந்த பெருமைகள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. அவருடைய ஆன்மீக செல்வங்கள், ஒரு உண்மையான ஒரு சாது அப்படின்னாலே ஆன்மீக செல்வம், அவர்கிட்ட இருக்கிற ஆன்மீக செல்வம். நம்ம கிட்ட செல்வம் இருந்துன்னா அதை எப்படி காட்டுவோம்? 5 மோதிரம், 10 விரலுக்கும் 10 மோதிரம், பெரிய செயின், அதை போட்டுட்டு வி வாண்டட் டு டிஸ்பிளே அவர் வெல்த். இல்ல, எங்கிட்ட இவ்வளவு பணம் இருக்குடா பாருங்கடா எல்லாரும் அப்படின்ட்டு. அவர்கிட்ட நம்மளால கணக்கு போட்டு பார்க்க முடியாத அளவுக்கு ஆன்மீக செல்வம் இருக்கின்றன. அது வெளிப்படுத்தப்படாமல் மூடிய நிலையில் வைத்துக் கொண்டிருக்கிறார். பூதக பார்க்கறதுக்கு எப்படி இருக்காரு அவரு? மூத இவ ஈயத்தே, ஒரு முட்டாள் மாதிரி இருக்காராம், ஒரு பைத்தியக்காரன் மாதிரி. இப்ப நம்ம ரோட்ல ஒரு சில நேரங்கள்ல பார்க்கலாம், அப்படியே குடிகார மாதிரி இருப்பான், அப்படியே சடமுடி, பரட்ட முடி, அழுக்கு சட்டை, அழுக்கு போட்டு உடம்பெல்லாம் அப்படியே டஸ்ட் படிஞ்சு அப்படியே நடந்துப்போம். பாக்குறதுக்கு ஐயோ இவ்வளவு அந்த மாதிரி. இவ இளம் வயது, இத்தனைக்கும் இவருக்கு சுகதேவ கோஸ்வாமி வயசான ஆள் கிடையாது, இளம் வயது. பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறார் என்றால் ஒண்ணுமே தெரியாதவன் மாதிரி, பைத்தியக்கார மாதிரி, முட்டாள் மாதிரி, அனைவராலும் புறக்கணிக்கப்பட்டவர் போல. ஏன் அவர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அவருடைய அந்த சமுதாய நடவடிக்கைகள் யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி ஒரு நடவடிக்கைகள், அப்படியே அம்மனமாக நிர்வாணமாக நடந்து வர்றது, போறது, ஒண்ணுமே தெரியாத மாதிரி, ஒரு உடம்புல ஆடை கிடையாது, கௌரவம் கிடையாது, என்ன எல்லாரும் பாக்குறாங்களே, நல்ல ஒரு வயசான பெரிய ஒருத்தர் வந்தாருன்னா அவருக்கு மரியாதை செலுத்தணும், அப்படியே சிம்பிளி ஹி வாக்ஸ். பௌதீக கல்வியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பார்ப்பதற்கு வெளிப்புற தோற்றத்திற்கு அவர் எப்படி இருக்கிறார் என்றால் ரொம்ப வித்தியாசமாக தெரிகிறார். அதுதான் இந்த ஒரு ஸ்லோகத்துல அவரை பற்றி வர்ணிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். என்னென்ன பதங்கள்லாம் இதுல இருக்குன்னு பாருங்க. மகாயோகி, சமத்ரு, நிர்விகல்பக, ஏகாந்தமதி, உன்னித்ர, பூதக, மூதையிவ. பரிபூரண ஞானம் பெற்றவர் மகாயோகி, ஆனால் சமமான பார்வை, அனைவரையுமே சமநோக்கோடு பார்ப்பவர். விகல்பா நம்ம பேசணும் இல்லையா, இருமைகளிலிருந்து விடுபட்டவர். ஏகாந்தமதி, எப்பொழுதுமே பகவானையே நினைத்து கொண்டிருப்பவர். உன்னித்ர, ஆன்மீக விழிப்புணர்வு, உறக்கத்திலிருந்து எப்பொழுதுமே விழித்து கொண்டிருப்பவர். பூதக, அவருடைய எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ், மற்ற அப்பியரன்ஸுக்காக எல்லாம் கவலையே படாதவர். மூத்தவர், பார்ப்பதற்கு சாதாரண தோற்றத்தை உடையவர். இவ்வளவு பெருமைகள் உடையவர் இந்த சுகதேவ கோஸ்வாமி அவர்கள். அவர் எழுதுவதற்கான காரணம் அப்படிங்கிறது தான் இந்த சாதுக்களுக்கு, சௌனக ரிஷி தலைமையில் உள்ள சாதுக்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம். அதுதான் இந்த ஸ்லோகத்தில் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. சாந்த சுந்தரி மாதாஜி பர்போட்டு படிங்க பார்க்கலாம். ஸ்லோகா நம்பர் 4க்கு பர்போட் படிங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க மாதாஜி. சில பிரபாத் பொருளுரை. சில சுகதேவ கோஸ்வாமி முக்தி பெற்ற ஆன்மாவாக இருந்தார். இதனால் மாயா சக்தியில் சிக்கிக் கொள்ளாதவாறு அவர் எப்போதுமே விழிப்புடன் இருந்தார். பகவத்கீதையில் இத்தகைய விழிப்புணர்வு மிகவும் தெளிவாக விளக்கப்படுகிறது. முக்தி பெற்ற ஆன்மாவுக்கும் பந்தப்பட்ட ஆன்மாவுக்கும் வேறுபட்ட ஈடுபாடுகள் உள்ளது. முக்தி பெற்ற ஆன்மா ஆன்மீக வெற்றி எனும் முன்னேற்ற பாதையில் எப்போதும் ஈடுபட்டுள்ளார். இது பந்தப்பட்ட ஆன்மாக்களுக்கு சில சமயங்களில் வெறும் கனவாக மட்டுமே உள்ளது. முக்தி பெற்ற ஆன்மாவின் உண்மையான ஈடுபாடுகளை பந்தப்பட்ட ஆன்மாவால் கற்பனையும் செய்து பார்க்க முடியாது. இவ்வாறு பந்தப்பட்ட ஆன்மா ஆன்மீக செயல்களை பற்றி கனவுகள் கண்டு கொண்டு இருக்கும் பொழுது முக்தி பெற்ற ஆன்மா விழிப்புடன் இருக்கின்றார். அதை போலவே பந்தப்பட்ட ஆன்மாவின் ஈடுபாடுகளும் முக்தி பெற்ற ஆன்மாவுக்கு கனவு போல தோன்றுகின்றன. பந்தப்பட்ட ஆன்மாவும் முக்தி பெற்ற ஆன்மாவும்
வெளி தோற்றத்தில் ஒரே நிலையில் இருப்பதாக காணப்படக்கூடும். ஆனால் உண்மையில் அவர்கள் வெவ்வேறு விதமாக ஈடுபட்டுள்ளனர். மேலும் புலன் இன்பத்திலோ அல்லது தன்னுணர்வு பெறுவதிலோ அவர்கள் எப்பொழுதுமே விழிப்புடனே இருக்கின்றார்கள். பந்தப்பட்ட ஆன்மா பௌதிகத்தில் ஆழ்ந்துள்ளான். ஆனால் முக்தி பெற்ற ஆன்மா பௌதிகத்திலிருந்து முற்றிலும் விலகியுள்ளார். இந்த நிலை பின்வருமாறு விளக்கப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ முன்கஜி. ஸோ பிரபுபாதர் அதுதான் எழுதுறாரு. நம்ம பார்த்ததுதான் அவர் வந்து கிட்டத்தட்ட சொல்றாரு, எப்படி ஒரு கட்டுண்ட ஆத்மாவானது எப்பொழுதுமே கனவில் மிதந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இவருடைய உதாரணம். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளால இதுல எவ்வளோ குவாலிட்டிஸ் நம்மளால ஃபாலோ பண்ண முடியுமோ அவ்வளோ குவாலிட்டிஸ் நம்ம ஃபாலோ பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். அதுக்காக ரோட்ல நிர்வாணமா போகணும்னு சொல்லல. அவர்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லையா, எப்படி எல்லாரையுமே சம தர்சனமாக பார்க்கிறார், அனைவரையுமே ஒரு சம கண்ணோடு சம நோக்கோடு பார்க்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்ம கிட்ட ஒரு சில சின்ன சின்ன குறைகள் எல்லாமே இருக்கலாம். ஒரு சில பேரை பார்க்கும் பொழுதே மனசுல ஒரு மாதிரி ஒரு அவர்ஷன் ஒண்ணு ஏற்படும் நமக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து மாத்திக்க முயற்சி பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஆன்மீக கல்வியெல்லாம் நம்ம பயிலும் பொழுது வாட் இஸ் தட் அப்ளிகேஷன், நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம், என்ன புரிஞ்சுக்க போறோம், இதை வந்து நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயம்தான் முக்கியமே தவிர, நான் சர்டிபிகேட்ல வந்து 100க்கு 100 மார்க் எடுக்கணும் பிரபு, 100 மார்க் நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் நான் மறந்துடுவேன், அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த ஆன்மீக கல்விங்கிறது எந்த அளவுக்கு நம்முடைய ஆன்மீக பயணத்தை நாம் மேன்மைப்படுத்தி கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த ஸ்லோகம் அவரை வர்ணிக்கக்கூடிய ஸ்லோகம் தான் இது. உதாரணத்தோடு வர்ணிக்கிறார்கள். இவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்கள். நாங்க வந்து சும்மா விளையாட்டுக்கு சொல்லலை இவருக்கு வந்து இவ்வளவு குணங்கள் இருக்குன்னு. ஒரு ரியல் இன்சிடென்ட் அதை பேஸ் பண்ணி அவங்க கேட்கறாங்க, இந்த மாதிரி இருந்தவர் அவரு, அப்படி அப்படி அந்த நிலையில் இருப்பவர் சுகதேவ கோஸ்வாமி அப்படின்னு வர்ணிக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் இது. திருஷ்டுவா அனுயு அந்தம் ரிஷிம் ஆத்மஜம் அபி அனக்னம் தேவ்யோ கிரிய பரிதாதூர்ணா சுதஷ்ய சித்ரம் தத்வீக்ஷ்ய பிரச்சதி முனௌ ஜகது தவாஷ்டி ஸ்திரீ பும் விதனாது சுதஷ்ய விவிக்த திருஷ்டஹ. முரளி பிரபு நீங்க டிரான்ஸ்லேஷன் படிங்க ப்ரோ. ஸ்லோகா படிக்கிறதா இருந்தா படிங்க. ஸ்லோகா பிளஸ் டிரான்ஸ்லேஷன் ப்ளீஸ். திருஷ்வானுயாந்தம் ருஷிம் ஆத்மஜம் அபி அனக்னம் தேவ்யோ ஹ்ரியா பரித துர்ன சூதஸ்ய சித்ரம் தத்வீக்ஷ்ய ப்ருச்சதி முனோ ஜஹதுஸ்தவாஸ்தி ஸ்திரீ விதனாது சூதஸ்ய விவிக்த திருஷ்டேஹ. மொழிபெயர்ப்பு வழங்கிய தெய்வத்தின் அவை சரணாரவிந்த பக்தன் ஸ்ரீல பிரபுபாத். வியாசதேவர் தமது புதல்வரை பின்தொடரும் பொழுது அவர் ஆடை அணிந்திருந்த பொழுதிலும் ஆடையின்றி நீராடி கொண்டிருந்த அழகிய இளம் மங்கைகள் துணியால் தங்கள் உடல்களை மறைத்து கொண்டனர். ஆனால் அவரது புதல்வர் கடந்து செல்லும் பொழுது அவர்கள் அப்படி செய்யவில்லை. முனிவர் இதை பற்றி விசாரித்தார். அதற்கு அந்த இளம் பெண்கள் அவரது புத்திரன் தூய்மை அடைந்து உள்ள நிலையில் இருந்ததால் தங்களை காணும் பொழுது ஆண் பெண் வேறுபாட்டை அவர் உணரவில்லை என்றும், ஆனால் முனிவரோ அத்தகைய வேறுபாடுகளை கொண்டிருந்தார் என்றும் கூறினர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ இதுல வந்து சுகதேவ கோஸ்வாமியை பார்த்து அந்த பெண்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், அவருடைய தகப்பனார் வரும்போது எப்படி நடந்து கொண்டார்கள். வியாசதேவருடைய மகனான சுகதேவ கோஸ்வாமி தகப்பனாரை பின்பற்றி வருகிறார். 2 பேரும் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சுகதேவ கோஸ்வாமி எல்லாமே குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. பெண்கள் எல்லாமே குளித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நலக்குவேரால நீங்க பாத்தீங்க அப்படின்னா எப்படி நிர்வாணமாக குளித்து கொண்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாலும் அப்படி இவர்கள் எல்லாமே ஆற்றில் குளித்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இவங்க நடந்து வரும்போது வியாசதேவை பார்த்த உடனே அவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் வெக்கம் ஏற்பட்டு தங்களுடைய அந்த உடலை மறைத்து கொள்ள பார்க்கிறார்கள். ஆனால் சுகதேவ கோஸ்வாமியை பார்க்கும் பொழுது
அவருக்கு ரொம்ப அப்படியே ஆச்சரியமா போய் அந்த கேள்வி ஒண்ணு கேட்கறாரு. ஏம்மா நானும் வந்து வரேன், என் பையனும் வரேன், என் பையனை பார்த்துட்டு நீங்க ஒண்ணுமே கேரே பண்ணல, அவனும் நிர்வாணமா இருக்கான், நான் இத்தனைக்கு வயசானவன், கிரகஸ்தா நானு, ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு அவர்கள் சொல்ற பதில் என்ன அப்படின்னா, சுகதேவ கோஸ்வாமி ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை காண தெரியாதவர். உங்களுடைய மகனினுடைய கண் பார்வையில் ஆண் பெண் என்ற ஒரு வித்தியாசம் கிடையாது. ஸ்ரீபும் விதா நாத்து சூத்தஷ்ய விபிக்த திருஷ்டக. உங்களுடைய மகனுக்கு தூய்மையான கண்கள்னா நாட் கிளியர் விஷன் அப்படி கிடையாது. அந்த ஆன்மீக கண்கள், கலங்கத்தை பார்க்காத கண்கள், காமத்தை பார்க்காத கண்கள். ஆண் பெண்ணுக்கு வித்தியாசம் தெரியாது. ஆணுடைய அந்த உறுப்புகள், பெண்ணுடைய உறுப்புகள் அப்படின்னு அதெல்லாம் அந்த வித்தியாசம் எல்லாமே பார்க்காமல், ஓ இவர் ரொம்ப அழகா இருக்காளே, இவர் ரொம்ப அசிங்கமா இருக்காளே அப்படின்லாம் பார்க்காம, அந்த உடல் அளவில் உள்ள பாடிலி டெசிக்னேஷன் அப்படிமா இல்லையா, அந்த உடல் அளவில் உள்ள அந்த அடையாளத்தை பார்க்காமல் அனைவரையுமே, ஒரு ஆண் அப்படின்னா ஆண் உடம்பு என்றால் தற்காலிகமான உடல், பெண்ணுன்னா தற்காலிகமான உடல், என்னுடையது தற்காலிகமான உடல் அப்படிலாம் பார்க்காம அனைவருடைய அடையாளமும் எப்படி என்றால் ஆத்மாவாக, பகவான் கிருஷ்ணருடைய சேவகனாக அவர் இங்கு பார்க்கிறார். அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அவர் எப்படி பார்க்கிறாரு? நிர்விகல்பக, நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி பார்க்கும்போது எல்லாத்தையுமே ஒரு பிரம்மன் ஸ்தானத்தில் தான் அவர் பார்க்கிறார் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல தெரிஞ்சுக்கிறோம். பொருளுரை அம்பிகா மாதாஜி படிங்க பார்க்கலாம். பொருளுரை படிங்க. ஸ்லோகா 5 பொருளுரை. கற்றறைந்த முனிவர், தன்னடக்கமுள்ள கற்றறைந்த பிராமணர், சண்டாளன், நாயை தின்பவன், நாய் அல்லது பசு ஆகியோரை தமது ஆன்மீகமான காட்சியினால் சமமாக காண்கிறார். ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி அந்நிலையை அடைந்திருந்தார். எனவே ஆண் பெண் வேறுபாட்டை அவர் காணவில்லை. எல்லா ஜீவராசிகளிலும் வேறுபட்ட உடைகளில் இருப்பதை அவர் கண்டார். ஒரு குழந்தையை பார்த்த உடனே அதன் கலங்கமற்ற தன்மை புரிந்து விடுகிறது. அதுபோலவே அவரது நடத்தை கொண்டே அவரது மனதை குளித்து கொண்டிருந்த பெண்களால் அறிய முடிந்தது. சுகதேவ கோஸ்வாமி 16 வயது நிரம்பிய இளம் வாலிபனாக இருந்தார். எனவே அவரது உடலுறுப்புகள் அனைத்தும் வளர்ச்சி அடைந்திருந்தன. மேலும் அவர் நிர்வாணமாகவும் இருந்தார். அப்பெண்களே அப்படித்தான் இருந்தனர். ஆனால் சுகதேவ கோஸ்வாமி பாலுருவுக்கு வேறுபட்டவராக இருந்ததனால் அவர் கலங்கமற்றவராக காணப்பட்டார். விசேஷ தகுதிகளை பெற்றிருந்த அப்பெண்களால் இதை உடனே அறிய முடிந்தது. எனவே அப்பெண்கள் அவரை பற்றி அக்கறை கொள்ளவில்லை. ஆனால் அவரது தந்தை கடந்து செல்லும் போது பெண்கள் விரைவாக உடைகளை அணிந்து கொண்டனர். பெண்கள் வியாசரின் குழந்தைகளையும் பேர குழந்தைகளையும் போலவே இருந்தனர். இருப்பினும் ஸ்ரீல வியாசதேவர் ஒரு குடும்பஸ்தனின் பாகத்தை ஏற்றிருந்ததனால் சமூக வழக்கத்திற்கேற்ப வியாசதேவரின் இருப்பிற்கு தக்கபடி அவர்கள் நடந்து கொண்டனர். குடும்பஸ்த ஒருவர் ஆண் பெண் வித்தியாசங்களை அறிந்திருக்க வேண்டும். இல்லையெனில் அவரால் ஒரு குடும்பஸ்தனாக இருக்க முடியாது. ஆகவே ஆண் பெண் உருவங்களின் மீது பற்று வைக்காமல் அவற்றில் இருந்து ஆத்மாவை பிரித்தறிய ஒருவன் முயல வேண்டும். அத்தகைய வேறுபாடு உள்ளவரையில் சுகதேவ கோஸ்வாமியை போல ஒரு சந்நியாசியாக மாற ஒருவன் முயற்சிக்க கூடாது. ஒரு ஜீவராசி ஆணுமல்ல பெண்ணுமல்ல என்பதை கொள்கையினாவது ஒருவன் அறிந்திருக்க வேண்டும். ஜட பொருட்களான உடல் எதிரினத்தை கவர்ந்து அவனை பௌதிக வாழ்வில் சிக்க வைப்பதற்காகவே ஜட இயற்கையால் உருவாக்கப்பட்டுள்ளது. முக்தி பெற்ற ஆத்மா அர்த்தமற்ற இவ்வாறு பாடுகளெல்லாம் அப்பாற்பட்டவராகுவார். அவர் ஒரு ஜீவனை மற்றொரு ஜீவனிலிருந்து வேறுபடுத்தி காண்பதில்லை. அவருக்கு ஆத்மாக்கள் அனைவரும் ஒன்றாகவே இருக்கின்றன. ஆன்மீகமான இப்பார்வை பக்குவம் அடையும் நிலையே முக்தியாகும். இந்நிலையை தான் சுகதேவ கோஸ்வாமி அடைந்திருந்தார். ஸ்ரீல வியாசதேவரும் கூட தெய்வீக நிலையில் தான் இருந்தார். ஆனால் அவர் இல்லற வாழ்வில் இருந்ததனால் உலக வழக்கத்தின் காரணமாக முக்தி பெற்ற ஆத்மாவாக அவர் தம்மை காட்டிக்கொள்ளவில்லை. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்பிளனேஷன் ப்ரோபாதர் கொடுக்குறாரு. லாஸ்ட் 2 லைன் பாத்தீங்கன்னா, வியாசதேவர் ஆன்மீக நிலையில் இருந்தாலும் கூட அவர் கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கிறார். இந்த பர்போர்ட்ல நடுவுல போய் பாத்தீங்க அப்படின்னா, அவர் ஏன் அந்த பெண்கள் பண்றாங்க அப்படின்னா, ஒரு கிரகஸ்த ஆசிரமத்துக்கு ஆண் பெண் வித்தியாசம் தெரிய வேண்டும்.
அது தெரியும் அப்படின்னா கிரகஸ்திரமத்தில் இருப்பதற்கு லாயக்கற்றவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதம் ஒண்ணு பிரபுபாதர் எழுதுறார். அதைத்தான் பின்னாடி அப்படியே கடைசியா அவர் தான் எடுத்துட்டு வர்றார். அந்த விஷயத்தை தெரிந்தவர் கிரகஸ்தாவாக இருப்பதினால், ஆன்மீக நிலையில் இருப்பதினால் வியாசதேவர் அதனால தன்னுணர்வு பெற்ற ஆத்மாவாக தன்னை அவர் காண்பித்துக் கொள்ளவில்லை. அந்த பெண்கள் என்ன சொல்றாங்க, மெய்ஞானம் அடைந்தவர் உன்னுடைய மகன், ஆனால் உனக்கு மெய்ஞானம் அடையல. பட் ஆக்சுவலா he is also equally in that position. பட் அவர் கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறதால அந்த மரபு அப்படின்னு பார்த்தா கிரகஸ்தாசிரமத்தில் இருப்பவர்கள் அந்த வித்தியாசத்தை உணர வேண்டும். அதைத்தான் அவர் அந்த மரபு படி செய்திருக்கிறார். சோ அதனால நம்ம தப்பா புரிஞ்சுக்க வேண்டாம். He was also equally like Sukadeva Goswami, a liberated person. ஆனா இன்னும் கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறதால அவர் சன்னியாச நிலைக்கு போகல. பட் இந்த பையன் என்ன பண்ணிட்டாரு, almost like a sannyasi. He is a brahmachari, but almost he behaves like a sannyasi. அப்படிங்கறதால அவருக்கு அந்த மாதிரி ஒரு மரியாதை அந்த தெருவில் நடந்து வரும்போது கிடைக்குது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தில் நாம் தெரிந்து கொள்கிறோம். இது எல்லாமே ஆல்மோஸ்ட் வர்ணனை. எப்படி இதை எடுத்துட்டு வராங்க அப்படின்னா, இப்படிப்பட்டவர், இவ்வளவு குவாலிட்டிஸ் இருக்கிறவரு, இப்படி இருக்கிறவரு எப்படி ஹவுகம் பரீட்சத் மகாராஜாவோட அவருக்கு நீண்ட நேரம் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுகிறது, எப்படி பரீட்சத் மகாராஜாவை அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு பின்னாடி கேட்க போறாங்க. ஸோ அதுக்கான பில்டப் தான் இது எல்லாமே. அவர் இவ்வளவு தூரம் அவருடைய குவாலிட்டிஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக எடுத்துட்டு வராங்க. அடுத்த கேள்வியும் அதே மாதிரிதான், அடுத்த ஸ்லோகமும் அதே மாதிரிதான். இப்போ நடந்து வந்துட்டு இருக்கும்போது இப்படி அந்த பெண்கள் அவரை பார்த்து வெக்கப்படாம நடந்துகிட்டாங்களே, அவரு அஸ்தினாபுரத்துக்குள்ள வரும்போது, ஏன்னா அங்கதான் நடக்குது சம்பாஷணை, எங்க நடக்குது, பரீட்சித் மகாராஜாவுக்கும் அவருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது அந்த அஸ்தினாபூர்ல இருக்கிறவங்க, அந்த பிரஜைகள் இவரை எப்படி பார்த்தார்கள் அப்படின்னு கேட்கறது தான் 6வது ஸ்லோகத்துல நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். ஸ்லோகம் 6. கதம் ஆலக்ஷிதா பௌரைஹி சம்பிராப்தா குரு ஜாங்கலான் உன்மத மூக ஜத்வத் விசரன் கஜ ஷாவயே. கோகுலமாதா மாதாஜி ஸ்லோகா பிளஸ் டிரான்ஸ்லேஷன் படி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. கதம் ஆலக்ஷித பௌரைஹி சம்பிராப்த குரு ஜாங்கலான் உன்மத்த மூக ஜடவத் விசரன் கஜ ஷாவயே. மொழிபெயர்ப்பு வழங்குகிறேன். பித்தனை போலவும் ஊமையாகவும் வளர்ச்சி குன்றியவரை போலவும் தோன்றிய அவர், அதாவது வியாசரின் புதல்வராகிய ஸ்ரீல சுகதேவர், குரு ஜாங்கல பிரதேசங்களில் சுற்றறிந்த பின் ஹஸ்தினாபுர, இப்போதுள்ள டெல்லி நகரத்தினுள் பிரவேசித்த போது எந்த விதத்தில் மக்கள் அவரை அடையாளம் கண்டனர். தேங்க்யூ மாதாஜி. கோபாலிகா மாதாஜி பொருளுரை படிங்க பார்க்கலாம். 6வது ஸ்லோகத்துக்கு பொருளுரை. ஹரிஷா பிரபுஜி, நான் வேற இடத்துல இருக்கேன், புக்கு கொண்டல பிரபுஜி. அப்படியா? இந்திரா மாதாஜி உங்ககிட்ட இருக்கா? ஸ்லோகா 6 பொருளுரை இருக்காங்க பிரபு, படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. தற்போதைய டெல்லி நகரம் முதலாக அஸ்தி எனும் மன்னரால் நிறுவப்பட்டது என்பதால் முன்பு அது அஸ்தினாபுரம் என்று அறியப்பட்டது. சுகதேவ கோஸ்வாமி தமது பெற்றோரின் இல்லத்தை விட்டு வெளியேறிய பின் ஒரு பித்தனை போல் சுற்றி திரிந்தார். ஆகவே அவரது தெய்வீக நிலையை புரிந்து கொள்வது மக்களுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. எனவே விசாரிப்பதன் மூலமாகத்தான் முனிவர் ஒருவர் அடையாளம் கண்டு கொள்ளப்படுகிறார். அவரை பார்ப்பதால் அல்ல. சாது அல்லது சிறந்த முனிவர் ஒருவரிடமிருந்து கேட்டு அறிவதற்காகத்தான் ஒருவர் அவரை அணுக வேண்டும். அவரை பார்த்துவிட்டு வருவதற்காக அங்கு செல்லக்கூடாது. சாது ஒருவரின் வார்த்தைகளை கேட்பதற்கு ஒருவர் தயாராக இல்லை என்றால் அதனால் லாபமில்லை. சுகதேவ கோஸ்வாமி பகவானின் உன்னதமான லீலைகளை பற்றி பேசக்கூடிய ஒரு சாதுவாக இருந்தார். சாதாரண மக்களின் விருப்பங்களை அவர் திருப்திப்படுத்தவில்லை. பாகவதத்தை பற்றி அவர் பேசிய போது அவர் யார் என்பது புரிந்தது. ஒரு மந்திரவாதியை போல் ஜால வித்தைகளை செய்ய அவர் ஒருபோதும் முயற்சிக்கவில்லை. வெளி தோற்றத்தில் அவர் ஒரு ஊமை பித்தனாகவும் வளர்ச்சி குன்றியவராகவும் காணப்பட்டார். ஆனால் உண்மையில் அவர்தான் மிகவும் முன்னேற்றமடைந்த ஆன்மீகி ஆவார். ஹரே கிருஷ்ணா.
தேங்க்யூ மாதேஜி. சோ இந்த ஸ்லோகம் பாத்தீங்கன்னா சம்பிராப்த குரு ஜங்கலான். குரு ஜங்கலான் அப்படிங்கிறது இட் இஸ் லைக் அ டிஸ்ட்ரிக்ட். நம்ம சொல்றோம் இல்லையா, இப்போ ஒரு மாகாணம் சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒரு மாகாணம். அந்த பெயர் ஹஸ்தினாப்பூர்ல ஒரு மாகாணம். கஜசாவையா. கஜசாவையா அப்படிங்கிறது கஜா யானை, ஹஸ்தி. ஓகே, ஹஸ்தினாப்பூர் அந்த அதை வைத்து அந்த பெயரானது அங்கு உருவாகிறது, ஹஸ்தினாப்பூர் அப்படின்னு. அந்த இடம் இங்கு வர்ணிக்கப்படுகிறது. அவர் எங்க வராரு, அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரஜைகள் அவரை எப்படி பார்க்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இங்க ஆச்சாரியர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவனை பார்க்கும் பொழுது 3 குணங்கள், அந்த 3 குணங்கள் மூலமாகத்தான் அந்த மனிதனை அவர்கள் பார்க்கிறார்கள். இப்ப கலியுகத்துல பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் அப்ளிகபிளான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இதுக்கு பதில் சொல்லவே முடியாது. நம்ம ஆன்மீக காலத்துல எல்லாருமே சாஸ்திர சம்பிரதாயங்களை எல்லாமே ரொம்பவும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணவங்க அப்படிங்கிறதால ஆச்சாரியார்களுடைய ஒரு கமெண்ட்ரியை பார்க்கும்போது என்ன தெரிந்து கொள்ள வேண்டும், எப்படி மனிதர்களும் தரமாக இருந்தார்கள், சாதுக்களும் தரமாக இருந்தார்கள் அப்படிங்கிறது தான் நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம். ஒரு மனிதனுடைய 3 குணங்களை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், அவனுடைய வெளிப்புற தோற்றம், ஒரு திடமான தோற்றம். வெளிப்புறத்துல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா திடமான ஒரு தோற்றம். இப்ப இன்னைக்கு பாக்குறீங்க, ஒரு 10 நாள் பொறுத்து பாக்குறீங்க அப்படின்னா he has to be அப்படியே மெயின்டைன் பண்ற மாதிரி அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கணும். அதே போல அவன் பேசும்பொழுது அவனுடைய வார்த்தைகள் மூலமாக அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது. மூன்றாவதாக அவனுடைய நடத்தைகள் மூலமாக. நீங்க தூரத்துல இருந்து பார்த்துட்டு எதுவுமே முடிவெடுக்கவே முடியாது. இந்த மாதிரி எல்லா 3 அம்சங்களும் சேர்ந்து இருப்பதின் மூலமாகத்தான் ஒரு மனிதனுடைய உண்மையான குணங்களை நம்மால் நிர்ணயிக்க முடியும். பட் இங்க இந்த இடத்துல இப்ப பார்க்கும்போது சுகதேவ கோஸ்வாமி இந்த 3மே he has not completed. வெளிப்புற தோற்றம் கூட பார்ப்பதற்கு எப்படி இருந்தது, முன்னாடி ஸ்லோகத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பைத்தியக்காரன் லெவலுக்கு தான் இருந்திருக்காரு. இந்த 3மே சுகதேவ கோஸ்வாமியிடம் இட் இஸ் அப்சன்ட், அவர்கிட்ட இல்ல. சோ இந்த கேள்வியை ரிலேட் பண்ணுங்க. சுகதேவ சௌனக ரிஷி கேட்கிற கேள்வி என்ன, எப்படி இவங்களை பார்த்தாங்க அப்படின்னா, எப்படி பார்க்க முடியும், இந்த 3மே அவர்கிட்ட காண்பிக்கப்படவில்லை. எப்படி பார்த்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு போதையில இருக்கிறவன் தள்ளாடி கொண்டு செல்வது போல, ஒரு ஒரு ஊமை பேச தெரியாமல் இருப்பது போல, ஒரு அசையாத பொருள் அப்படி திடீர்னு காத்துல ஆடுற மாதிரி, உயிரற்ற மந்தமான நல்லொழுக்கம் இருக்கா இல்லையா, அதை ஃபாலோ பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கக்கூடிய நிலையெல்லாம் இவரிடம் தோன்றுகிறது. சுகதேவ கோஸ்வாமிகிட்ட பார்த்தா இவ்வளவு விஷயம் இருக்கு. சாஸ்திர பிரகாரம் எப்படி சொல்றது, 3 விதமான குணங்களை நாம் கண்டறிய வேண்டும் அப்படிங்கிறது. ஆனால் இங்கு சுகதேவ கோஸ்வாமி மது அருந்திய போதையில் தள்ளாடி கொண்டிருக்கக்கூடிய ஊமை போல, பேச தெரியாதவன் போல, ஏன்னா யார்கிட்டயுமே பேசல, அது பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்காரு, அவ்வளவுதான். யார்கிட்டயுமே பேசல, என்ன செயலும் செய்யவில்லை. அவர் எப்படி ஆக்ஷன் பண்றாரு, ஏதாச்சும் பண்ணா அட்லீஸ்ட் அதை வச்சு கண்டுபிடிக்கலாமே அப்படின்னா அது எதுவுமே இல்லாத நிலையில் இருக்கக்கூடியவர் தான் இந்த சுகதேவ கோஸ்வாமி. அப்படி இருக்கும்போது எப்படி அவர்களால் இவரை அடையாளம் கண்டுகொள்ள முடியும், அதுதான் ஒரு கேள்வி. ஹஸ்தினாபுரை பத்தி இவங்க கேக்குறாங்க அப்படின்னா எப்படி இந்த மாதிரி ஒரு மனுஷனை கேட்டுக்கொள்ள முடியும் அப்படின்னா, அதற்குத்தான் இந்த ஹஸ்தினாபுரம் அப்படின்னு இந்த இடத்துல எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஹஸ்தி அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அப்படின்னா, இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா அந்த யானையை போல மதம் பிடித்தவர்கள் கிடையாது, பெருமை வாய்ந்தவர்கள். இந்த ஹஸ்தினாபூர்ல இருக்கிறவங்களாம் ரொம்ப பெருமை வாய்ந்தவர்களாம். யானை அப்படின்னாலே ஒரு கம்பீரம் இல்ல, ஒரு பெருமை. காட்டுல எவ்வளவோ விலங்குகள் இருக்கு, சிங்கத்துக்கு அப்புறம் நம்ம ரொம்ப பெருமையா பேசுறோம் அப்படின்னா யானை, அந்த ஒரு பெருமை இல்லையா. அப்படிப்பட்டவர்கள் அதே மாதிரி பெருமை உடைய சுகதேவ கோஸ்வாமிக்கு பெருமை எவ்வளவு இருக்கு இல்ல. நம்ம இங்க பாக்குறது எல்லாமே we are seeing the other side, is external appearance only we are seeing. நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், ஒன்னு இன்னரு ஒன்னு அவுட்டர் இல்ல, நம்ம பாக்குறது எல்லாமே அவுட்டர். பட் இந்த இடத்துல எப்படி அந்த ஹஸ்திக்கு ஒரு பெருமை இருக்கிறதோ அது போல பெருமை உடையவர் இந்த சுகதேவ கோஸ்வாமி. எந்த பயமும் கிடையாது அவருக்கு, என்னை பார்த்து எல்லாரும் வெக்கப்படுறாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கிடையாது. என்னை இவங்க தப்பா எடுத்துக்க போறாங்களே, என்ன சரியா இவங்க அடையாளப்படுத்தலையே,
அந்த பயம் எதுவுமே இல்லாமல் அவர் இருக்கிறதால மக்கள் அவரை எப்படி நினைத்து கொண்டாலும் அவர்களுக்கு கவலை இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஆச்சாரியர்கள் என்ன சொல்ல வராங்க? அந்த கேள்வியை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. என்ன கேள்வி? எப்படி இவரை ரெகக்னைஸ் பண்றாங்க, ஹஸ்தினாபூர்ல உள்ள பிரஜைகள்லாம் எப்படி இவரை பாக்குறாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ஆச்சாரியர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, எதை பத்தியும் கேர் பண்ணாத ஆள் இவரு. என்ன நீ நல்லவன்னு சொன்னாலும் கவலை கிடையாது, என்ன நீ கெட்டவன் சொன்னாலும் கவலை கிடையாது, அது எனக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு தராது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அவர் எப்படி ஒரு பில்கிரிமேஜுக்கு நீங்க போறீங்க, ஒரு சுற்றுலா, இன்ப சுற்றுலா கிடையாது, ஒரு தெய்வீக சுற்றுலாவுக்கு நம்ம போறோம் அப்படிங்கும்போது how we are following so much of austerity, எவ்வளவு நம்ம ஒரு கடுமையான ஒரு விரதம் இருக்கிறது, ஒரு கடுமையான தவ முயற்சி. அந்த போற ஊர் நீங்க இருந்த ஊரை மாதிரி கன்வீனியன்டா இருக்காது. நீங்க ரொம்ப ஜாலியா உங்க ஊர்ல இருந்திருப்பீங்க, பல வசதிகளோட இருந்திருப்பீங்க. ஆனா நீங்க போகும்பொழுது, அந்த மாதிரி ஒரு திவ்ய தேசம் போகும்பொழுது, அங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ உங்களுடைய முக்கியமான நோக்கம் அங்க என்ன அப்படின்னா, அங்க இருக்கிற பகவானை தரிசிக்க வேண்டும், அங்குள்ள சாதுக்களோடு நான் சங்கமிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட நீங்க போகும்பொழுது அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊராக இருந்தாலும் உங்களுக்கு கவலை கிடையாது. நான் முதல்ல விருந்தாவன் போறதுக்கு இஸ்கான்ல சேர்ந்துட்டு வெரி ஃபர்ஸ்ட் ட்ரிப் 2003ல விருந்தாவன் போகும்போது எங்களுடைய சிக்ஷா குரு சொன்ன முதல் பாடமே இதுதான். நாங்க அப்ப ஃபாரின் கண்ட்ரில இருக்கோம். ஃபாரின் கண்ட்ரினா உங்க எல்லாருக்குமே தெரியும், ஹை குவாலிட்டி, வெரி எஃபிஷியன்ட் ரோட்ஸ், வெரி டீசென்ட் பீப்புள், அஃபோர்டபிலிட்டி எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி மனசுல எங்களுக்கு ஒரு மைண்ட் செட்ல இருந்துட்டு நாங்க விருந்தாவனத்துக்கு முதல்ல வரோம்னா அவர் எங்களுக்கு சொன்ன பாடமே தான். விருந்தாவனத்தை பார்த்துட்டு நீங்க ரோடெல்லாம் அழுக்கா இருக்கு, பன்னிங்க ஓடிக்கிட்டு இருக்கு, ரோட டஸ்ட் நிறைஞ்ச ரோடு அப்படிலாம் நினைக்க கூடாது, பகவான் அந்த இடத்துல லீலைகள் பண்ணின இடம் அப்படிங்கிற அந்த பாவத்தை நீங்க வளர்த்துட்டு போங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த விருந்தாவனத்தை உங்களால் ரசிக்க முடியும். பௌதிக கண்ணோட்டத்தோடு அங்க உள்ள குறைகளை எல்லாம் தயவு செய்து நீங்கள் காணாதீர்கள் அப்படிங்கறதான் எங்களுக்கு முதல்ல சொல்லி கொடுத்த பாடம். அதேதான் இந்த இடத்துல இங்க சொல்லப்படுகிறது. சுகதேவ கோஸ்வாமி அந்த மாதிரி ஒரு பெருமை நிறைந்தவராக இருந்ததினால் இந்த மக்கள் என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் அவர் அங்க வந்து கொண்டிருக்கிறார். சோ இதுதான் அவர் சொல்ற பதில். நீங்க இந்த மாதிரி கேக்குறீங்களே, அவரை அதை பத்திலாம் கவலை கிடையாது, அவரை தப்பா எடுத்துக்கிட்டாங்கன்னா கூட எந்த விதமான கவலையும் கிடையாது அப்படிங்கறதுதான் இந்த ஒரு ஸ்லோகத்துல அவங்க சொல்ல வராங்க. 7வது ஸ்லோகத்துல கேள்விகள், தட் சப் கொஸ்டின் சொல்லுவோம் இல்லையா, சர்கா விசர்கா, கிரியேஷன் சப் கிரியேஷன், அந்த மாதிரி அந்த கேள்விக்கு உப கேள்விகளை எல்லாம் அவரை ஒரு சாதாரண ஒரு மூடவர், ஒரு முட்டாளாக, ஒரு பேச்சு இல்லாதவன் போல பாவித்து கொண்டு அதை தொடர்ந்து அவர்கள் கேள்விகளை கேட்கிறார்கள். அது என்ன கேட்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். 7வது ஸ்லோகம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இந்த ஸ்லோகத்துல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஒரு நிமிஷம் பிரபுஜி. இதுல பொருளுரையில ஹஸ்தி எனும் மன்னரால் நிறுவப்பட்டது, மேபி அது ஆளப்பட்டதுங்கிறது கரெக்டா பிரபுஜி? அது இல்ல, அது ஆளப்பட்டது நிறுவப்பட்டதுதான் எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்ல ஆளப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்? ஆளப்பட்டதுன்னா ஒரு இடம் ஒண்ணு ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா அதுல போயிட்டு நீங்க ஆட்சி செய்யறது ஆளப்பட்டது. அந்த இடத்துல ஒரு வெறும் பெரிய பரந்த நிலம் அப்படிங்கும்போது நிறுவப்பட்டது அப்படின்னா அதுக்கப்புறமா அந்த இடத்துல கோட்டைகள் கட்டுவது, சாதுக்களுக்கு பிராமணர்களுக்கு வீடுகள் கட்டி தருவது. இட் இஸ் லைக் டெவலப்பிங் த சிட்டி. டெவலப்பிங். ஓகே. அப்புறம் இன்னொன்னு, 3 குணங்கள் மூலமா அறிந்து கொள்கிறோம் ஒருத்தரை பத்தி அப்படின்னு சொல்றப்ப, இந்த நடத்தை 3வது அப்படின்னு சொல்றீங்க. அது ஒருத்தர்கிட்ட பழகிறது மூலமா மட்டும்தானே நம்மளுக்கு தெரிய வரும். அவரு சுகதேவ கோஸ்வாமி அவரு நடந்துதானே போயிட்டு இருக்காரு, அவர்கிட்ட யாரும் பழகவே இல்லையே அந்த ஸ்டேஜ்ல. அப்போ எப்படி? அதுதான் கேள்வியே. அவர் என்ன கேக்குறாருன்னா, இந்த 3மே அவங்க பண்ணாதவங்க, இந்த பிரஜைகள் இந்த 3மே நீங்க சொன்ன மாதிரி அவர்கிட்ட பேசல, பழகல, ஒண்ணுமே செய்யல. அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட எப்படி ஹவு தே கேன் பி இன்டிஃபரண்ட், அவரை அக்செப்ட் பண்ணலாமா ரிஜெக்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு டெசிஷனுக்கே அவங்க வரமாட்டாங்க. பட் அதை பத்திலாம் அவர் கவலைப்படலைங்கிறாரு. நீ என்னை பத்தி தெரிஞ்சுக்கலையா அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது, நான் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுட்டு போறேன், அவ்வளவுதான். அந்த பட் அவர் என்ன பண்றாரு, எல்லாரையுமே பகவான் அந்த ஒரு ஆத்மாவை பாக்குற மாதிரி பாக்குறாரு. சோ இது எதுக்குன்னா, பின்னாடி அப்படிப்பட்ட குணங்கள் உடையவர் எப்படி பரிஷத் மகாராஜாவை மீட் பண்ணி பேச போறாரு அப்படிங்கிறது தான் இங்க. அதனால யாரு என்னை பத்தி தெரிஞ்சாலும் தெரிஞ்சுக்கலனாலும் ஐ எம் நாட் பாதர்ட்.
அதுக்காக தான் அந்த ஒரு 7 குணங்கள் நம்ம பார்த்தோம் இதுக்கு முந்தின ஸ்லோகத்துல பார்க்கும்போது. விகல்பகா இல்லையா? சோ அதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு அஃபெக்டா ஆறுதில்ல. ஐயோ என்னை யாருமே கேரே பண்ணலையே இந்த ஊர்ல, என்னை பார்த்து சிரிக்க கூட இல்லையே, அதெல்லாம் எதுவுமே இல்லாம அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. நன்றி பிரபு. வேற யாரும் எதை கேட்க வந்தீங்க? ஓகே, ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. நானு லலிதா பேசுறேன் பிரபு. எனக்கு ஒரு கொஸ்டின் பிரபு. இப்போ சுகதேவ கோஸ்வாமி வந்து அவ்வளவு பெரிய உடல் இதுவெல்லாம் விட்டுட்டு அவர் ஒரு பக்தரா இருக்காரு இல்லையா? உடலோட இது இல்லாம அட்டெக்ஷன் இல்லாம. வியாசதேவர் வந்து அவர் கடவுளோட அவதாரம் தான் நான் படிச்சிருக்கேன். அவரை வேறுபடுத்தி காட்டுது இல்லையா? அப்போ இத நம்மளால எப்படி அவங்களுடைய இதுவை எடுத்துக்க முடியும்? அதாவது சுகதேவ கோஸ்வாமியோட பக்திய நாம எப்படி பின்தொடர முடியும் கேக்குறேன். நம்ம வந்து பின்தொடரலாமா வேண்டாமாங்கிறீங்களா நீங்க? அதை எப்படி நம்ம வாழ்க்கையில நம்ம அதை பயன்படுத்த முடியும்னு கேக்குறேன். நான் தான் சொன்னேன்ல, நீங்க சுகதேவ கோஸ்வாமி கிட்ட இருந்து என்ன நீங்க கத்துக்கணும் அப்படின்னா, நிர்வாணமா போறதுக்கு நம்ம ட்ரை பண்ணவே வேண்டாம். சுகதேவ கோஸ்வாமி நிர்வாணமா பண்ண சொன்னேன், இந்த கிளாஸ்லயே சொன்னேன். அவர்கிட்ட இருந்த குணங்கள் எல்லாமே என்ன குணங்கள்? எல்லா இடங்களிலும் ஆத்மாவை பார்க்கிறார் இல்ல? நம்மளால எல்லாரையும் ஆத்மாவை பார்க்க முடியுமா? நான் இது வரைக்கும் பார்க்கல. நான் எல்லாரையும் ஆத்மாவை பார்க்கல. எல்லார்ட்டையும் ஏதாச்சும் குறைகள் இருக்காங்கிறதான் என் மனசு சொல்லிட்டு இருக்கு. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்ம இந்த பக்தி நம்ம ஒண்ணு பண்றோம் அப்படின்னா குறைகளற்ற ஒரு சமுதாயம் நம்ம அமைப்போம். நம்மளுடைய வந்து ஒரு சட் சங்கத்துல இருக்கோம். இப்ப நீங்க எல்லாம் பெண்கள்லாம் சேர்ந்து பாகவதம் நீங்க படிக்கலாம் இல்லையா? சேர்ந்துட்டு பகவானுக்கு சமையல் பண்றதுக்கு, பிரசாதம் பண்றதுக்கு எல்லாருமே நீங்க அசம்பிள் ஆகலாம், காய்கறி கட் பண்ணி கொடுக்கலாம். சின்சியரா நீங்களே உங்க மனசுல ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு சேவகத்துக்கு வரும்போது ஏதாச்சும் உங்க குறைகள் உங்க மனசுல வந்துச்சா? ஏதாச்சும் ஒரு மாதாஜி ஏதாச்சும் தப்பா ஒரு சேவகம் செய்யும் போது அந்த சேவகத்தை பத்தி நீங்க பின்னாடி பேசியிருக்கீங்களா? யார்கிட்டயாச்சும் வேற ஒரு மாதாஜி கிட்ட போய் பேசியிருக்கீங்களா? அன்னைக்கு நான் அந்த சேவகத்துக்கு போனேன், அந்த மாதாஜி என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு பேசாம இருந்திருக்கீங்களா? அதுதான் நம்ம இங்க வந்து ஃபாலோ பண்ணணும். ஆத்மாவாக பார்க்கும்போது எல்லாருமே பகவானுக்காக சேவகம் பண்றாங்க, அவ்வளவுதான். ஒவ்வொருத்தருடைய ஸ்டைலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவங்க திறமைக்கு ஏத்த மாதிரி அவங்க பண்ணுவாங்க. உங்க திறமை ரொம்ப நல்லா இருக்கலாம், நீங்க ரொம்ப சிறப்பா பண்றீங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லலாம். அந்த மாதாஜிக்கு திறமைகள் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். பட் சேவகம் இஸ் சேவகம். ராமாயணத்துல அணிலும் தான் சேவகம் செய்தது, ஹனுமானும் தான் சேவகம் செய்தார் இல்ல? ராமச்சந்திர பகவான் வந்து அனுமானையும் கட்டி பிடிக்கல, அணிலையும் தூக்கி போடல. எல்லாருமே சமமாகத்தான் பார்க்கப்பட்டார்கள். சோ அந்த பாயிண்ட் நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும். அவரை பத்திட்டு அந்த 7 குவாலிட்டி விகல்பகா அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் நம்மளால அவரை பத்தி எடுத்துக்க முடியுமா அப்படிங்கறத நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண பிரபு. பிரபு இப்ப வந்துட்டு சுகதேவ கோஸ்வாமி வந்துட்டு அவர் நடந்து போறச்சு அந்த பெண்கள் வந்துட்டு அந்த ஆண் பெண் அப்படின்ற அந்த, ஏன்னா அவங்களுடைய ஆடையை வந்துட்டு அவங்க வந்துட்டு மூடாம இருந்தாங்க இல்லையா? அப்ப வியாசதேவர் கேக்குறாரு, ஏன் என்ன பார்த்து வந்துட்டு அந்த ஆடையை நீங்க மூடுனீங்க அப்படின்ட்டு. அதுக்கு அந்த பெண்கள் வந்து சொல்றாங்க இல்லையா, சுகதேவ கோஸ்வாமி ஆண் பெண் அந்த வேறுபாடு அற்றவர்னு சொல்றாங்க. அப்ப அந்த பெண்களுடைய நிலை என்ன பிரபு? அந்த பெண்களுடைய நிலை, பெண்களுடைய நிலை அப்படின்னா அந்த பெண்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா அவரை ஒரு கிரகஸ்தா, அதுதான் பிரபுபாதருடைய எழுதுறார். நான் நடுவுல ஒரு லைன் நாம படிக்க சொன்னேன் இல்லைங்களா? அவர் ஒரு கிரகஸ்தாவாக அந்த பங்கு வகித்து கொண்டிருக்கிறார் வியாசதேவர். கிரகஸ்தர்களாக இருப்பவர்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டறிய வேண்டும். அது கண்டறியவில்லை என்றால் அவர் வந்து மனைவியை மனைவியாக பார்க்கணும், மற்ற பெண்களை எல்லாம் தாயாக பார்க்க வேண்டும். அதுதான் அங்க வித்தியாசம். அதுக்கு என்ன ஒரு பொருள் அப்படின்னா, ஒரு கிரகஸ்தனாக இருப்பவன் அப்படிங்கிறது பார்க்க வேண்டும். கடைசி 2 லைன் அந்த பர்போட்லயே பாத்தீங்கன்னா, அவர் திவ்யமான நிலையில் இருந்தாலும் கூட அந்த மரபு, அந்த கிரகஸ்தனாக இருக்கக்கூடிய ஒரு மரபில் இருப்பதினால் அவர் வித்தியாசம் பார்க்கிறார். அதே மாதிரி இந்த இடத்துல குளிக்கிற பெண்களை பத்தி பாத்தீங்க அப்படின்னா, குளிக்கிற பெண்களை பத்தி நம்மளுக்கு எந்த வர்ணனையுமே கிடையாது. எல்லாருமே அங்க குளிக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க வந்து ஒரு பிரம்மச்சாரிணியோ, கல்யாணம் ஆகாத பெண்களாகவோ அல்லது திருமணம் முடித்த கிரகஸ்த பெண்களாகவோ தான் இருக்க வேண்டும். கிரகஸ்தா அப்படின்னா இட்ஸ் ஒன்லி நாட் ஒன்லி ஃபார் ஆண்களுக்கு, பெண்களாக கூட இருக்கலாம். ஸோ அந்த குளிக்கிற அந்த டைப் ஆஃப் பீப்புள் அங்க யாரு அப்படின்னா அந்த 2 பேருமே அங்க இருக்காங்க. ஸோ அந்த 2 பேருமே இருக்கும்போது சுகதேவ கோஸ்வாமிக்கு வந்து மெய்ஞானம் பெற்றவர் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதால
அவங்க நிச்சயமா இவர் நம்மள காம கண்களோட பார்க்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதே வியாசதேவர் கிரகஸ்தனாக இருக்கும் பொழுது மரபு வித்தியாசத்தை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறதுதான் பிரபுபாதர் பொருளுரையிலே எழுதுறாரு. அதுதான் மரபு, வேத கலாச்சார மரபு அதுதான். அதனால அந்த பெண்களுக்கு வேதங்களை பற்றி தெரிந்த பெண்கள் அங்க குளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அர்த்தம் வேற அந்த இடத்துல நம்ம இது மூலமா புரிந்து கொள்ளலாம். அப்ப அவங்களுக்கு தெரியுது இவர் கிரகஸ்தனா இருக்கிறதால நம்மள காமக்கண்களோட பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கற்பு அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியம். இந்த காலத்துல அதை பத்தி எல்லாம் கவலைப்படவே மாட்டாங்க பெண்கள். ஏன்னா யார் வேணா எப்படி வேணா பாத்துக்கிட்டோம் அப்படின்னு அவங்க ட்ரெஸ் பண்ணிட்டு ரோட்ல போறதை பார்த்தாலே நமக்கு அப்படிதான் தெரியும். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இவர் கிரகஸ்தனாக இருக்கிறதால இவரால அந்த மாதிரி ஒரு வித்தியாசம் பார்க்க முடியும். காம கண்களும் பார்க்க முடியும், ஆன்மீக கண்களோடையும் அவரால் பார்க்க முடியும். அதனால நம்ம அந்த மாதிரி ஒரு சான்ஸ் ஒண்ணு கொடுத்துட வேண்டாம் அவருக்கு அப்படின்னு அவர்கள் தங்களுடைய உடலை மறைத்துக் கொள்கிறார்கள். இதுதான் அந்த பெண்களின் நிலைகள். சொல்ல போனா பெண்கள் வெரி இன்டெலிஜென்ட் பெண்கள். அங்க குளிச்ச பெண்கள்னா இன்டெலிஜென்ட் பெண்கள், வேதம் தெரிந்தவர்கள், கலாச்சாரம் தெரிந்த பெண்கள். பிரபு, இன்னொரு क्वेश्चन பிரபு. Thank you பிரபு. ஹரே கிருஷ்ணா. இப்போ ஒருத்தர் பகவான தரிசனம் எடுத்துடுறாரு, எடுத்துட்ட பிறகும் அவர் மறுபடியும் அவர் பக்தி பண்றாரு. அது பகவானை பார்த்துட்டாலே போதும்ன்ற மாதிரியும் ஒரு இடத்துல சொல்லப்படுது. ஒரு இடத்துல நாரதர் பாக்குறாரு, திரும்ப அவரு மறுபடியும் பக்தி தானே பண்றாரு. அத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப மறுபடியும் அவர் பகவானை பார்த்து மாட்டும் போதாது, அதுக்கப்புறமும் பக்தி பண்ணணும்ன்ற ஒரு இது எடுத்துக்கணுமா? இல்ல பக்தியில நீங்க தொடர்ச்சியா இருந்து கொண்டே இருக்க வேண்டும். என்ன உங்களுக்கு நீங்க ஒரே ஒரு அடி கோயிலுக்கு வரீங்க, பகவானை பார்த்துட்டீங்க, போதும் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கான பலன் உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கும். அடுத்த பிறவி எடுக்கும்போது ஒரு பலன் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். ஆனா நம்ம என்ன அப்படின்னா, மாயா ரொம்ப சக்தி வாய்ந்தவை. மாயா நம்ம வீழ்ச்சி அடைந்து விடுவோம். பகவத்கீதையிலேயே நீங்க பாத்தீங்க அப்படின்னா அர்ஜுனன் கேட்கறான் இல்லையா, ஒரு கேள்வி கேட்கறான்ல, நீண்ட கால பயிற்சி செய்பவர்கள் வீழ்ச்சி அடைந்தால், குறுகிய கால பயிற்சி செய்தால் வீழ்ச்சி அடைந்தால். இப்ப நீங்க கேட்கிற கேள்வியை நான் பகவானை பார்த்துட்டேன் பிரபு, ஒரு வாட்டி பார்த்துட்டேன், அவர் எனக்கு தரிசனம் கொடுத்துட்டாரு, நாலுல இருந்து நான் கோயிலுக்கு வர போறது இல்ல, நாலுல இருந்து நான் சாண்டிங் பண்ண போறது இல்ல, நாலுல இருந்து நான் பிரசாதம் சாப்பிட போறது இல்ல பிரபு, எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, பகவான் தான் சொல்றாரு, உங்களை குறுகிய கால பயிற்சி செய்வதாக எடுத்துக்கொள்வார். சரி, இந்த அம்மா அப்பாவை என்னமோ பகவானை பாக்குறது தான் கோலே, நம்ம பகவானை பாத்துடுறோம். ஆமா, கோல் முடியலையே. உங்க கோல் எப்ப முடியும்? அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்துவ கலைவரம், அப்பதான் உங்க கோல் முடியுது. நீங்க இன்னைக்கு பாத்துட்டீங்க, இன்னொரு 55 வருஷம் வாழ போறீங்க நீங்க, அப்படின்னா கோல் முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியுமா? 55 வருஷத்துல உங்களுடைய மனசு எண்ணங்கள் எக்கச்சக்கமா மாறலாம். நீங்க இன்னைக்கு கடவுள்னு சொன்னாலும் 55 வருஷம் பொறுத்து கடவுளே இல்லைன்னு கூட நீங்க பேசலாம். அதனால பார்த்ததால அந்த பார்த்ததுக்கான பலனை நிச்சயமா கொடுப்பாரு, உங்களுக்கு அடுத்த ஜென்மத்துல கொடுப்பாரு நிச்சயமா. ஆனா அதுக்காக நம்ம விட்டுறக்கூடாது, தொடர்ச்சியாக பயிற்சி செய்ய வேண்டும். அந்த பயிற்சி செய்யறதுலதான் நிறைய சிக்கல்கள் இருக்கின்றன அப்படின்னு நம்ம நிறைய சாஸ்திரங்கள்ல படிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த சிக்கல்கள்ல இருந்து நம்ம மீண்டு வர வேண்டும், தொடர்ச்சியாக எந்த பிரச்சனையும் இல்லாம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக சாது சங்கம், நம்முடைய நிலை எப்படி, நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் என்னது, நம்ம என்னெல்லாம் பண்ணணும், தொடர்ச்சியாக அதை பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயங்கள் தான் நிறைய இடங்கள்ல நம்மளுக்கு சொல்லிட்டே இருக்காங்க. தேங்க்யூ ப்ரோ. Hare Krishna. So 7th sloka, we are going to into 7th sloka. Katam va pandaveyasya rajarshe munina saha samvataka samabhutatha yatraisha shatvati srutihi. Sloka number 7. யாரு படிக்கலை? மங்கள கௌரங்கி மாதாஜி படிக்கிறீங்களா? ஸ்லோகா, டிரான்ஸ்லேஷன், பர்போர்ட் மூணுமே படிச்சிருக்கு பார்க்கலாம். कथं वा पाण्डवे अस्य राजर्षेर्मुनिना शका சபாத சம்பூத்தாத யத்ரைஷா சாத்வதி ஸ்ருதிஹி. மொழிபெயர்ப்பு பொருள். வேதங்களின் சாரமான உன்னதமான இந்த பாகவத சம்வாதம் முனிவரான சுகதேவருக்கும் பரிஷித் மகாராஜனுக்கும் இடையில் எப்படி ஏற்பட்டது? பொருளுரை. ஸ்ரீமத் பாகவதம் இங்கு வேதங்களின் சாரம் என்று குறிப்பிடப்படுகிறது. அதிகாரமற்றவர்களால் சில சமயங்களில் கருதப்படுவதை போல் கற்பனை கதை அல்ல, இது சுக சம்ஹிதா என்றும் அழைக்கப்படுகிறது. முகரான ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி பேசப்பட்ட வேத மந்திரம் என்று இதன். ஹரே கிருஷ்ணன்.
சின்ன ஸ்லோகம் மாதிரி இருக்கு. பட் ஆச்சாரியர்கள் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு விளக்கம் அவங்க தராங்க இதுல. பாண்டவேயஷ அப்படின்னா இந்த இடத்துல பரீட்சித் மகாராஜா, முனினா அப்படிங்கிறது இந்த சுகதேவ கோஸ்வாமி, ஸ்ருதிஹீனா சாஸ்திரம். சோ இந்த 3 பேருக்கு என்ன தொடர்பீங்க? பரீட்சித் மகாராஜா சாஸ்திரங்களை சுகதேவ கோஸ்வாமி வாயிலாக கேட்க போகிறார் இல்லையா? அதுல எந்த சந்தேகமும் நமக்கு கிடையாது. பாகவதத்தை வந்து அவர் கேட்க போறாரு அப்படின்னு. இது வரைக்கும் சுகதேவ கோஸ்வாமியை பத்தி நம்ம என்ன தெரிந்து கொண்டோம்? இது வரைக்கும் படிச்சதுல அவருடைய மெய்ஞான நிலை எல்லாமே பார்த்தாச்சு. ஆனால் அவரை யாருமே கேர் பண்ணவே இல்லை, சட்டை பண்ணவே இல்லை அப்படிங்கிறது தான் இல்ல. குளிச்சுட்டு இருக்கிற பெண்கள் வந்து அவர் ஒரு மாதிரி மெய்ஞான நிலையில் இருக்காரே அப்படிங்கிறது அது முடிஞ்சு போன கதை. ஹஸ்தினாபுருக்குள்ள நுழைஞ்ச உடனே போன ஸ்லோகத்துல நம்ம என்ன தெரிந்து கொண்டோம் என்றால், சுகதேவ கோஸ்வாமியை யாருமே அடையாளம் கண்டு கொள்ளவில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். ஒருவேளை யாராச்சும் அவரை அடையாளம் கண்டு கொண்டிருந்தால் அப்படின்னா அவரை பத்தி புரிந்து கொண்டிருந்தால், அடையாளம் கண்டுபிடிச்சிட்டப்பா இவர் தானா அப்படின்னு ஓடி வந்து பேசுறது அப்படி இல்லை. They are able to identify the qualities of Sukadeva Goswami. பற்றற்ற நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம்ல. அவருடைய பாசிட்டிவ் குவாலிட்டிஸ் எல்லாமே அப்படியே கொஞ்சம் மைண்ட்ல அப்படியே எடுத்துட்டு வாங்க. மெய்ஞானம் உடையவர், எதை பத்தியும் கவலை கிடையாதவர், அப்படி இருக்கக்கூடியவர் எப்படி ஒரு அரசனோடு ஒரு சம்வாதத்திற்கு தயாராக இருக்கிறார்? பின்னாடி வந்து நடக்க போகுது. பட் ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்படி சுகதேவ கோஸ்வாமி ஒரு அரசனிடம் பேச போகிறார். அதுவும் யாரு அந்த அரசன்? ஈஸ் ராஜ ரிஷி. பரீட்சித் மகாராஜாங்கிறவரு ராஜ ரிஷி. இந்த நேரத்துல நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சுகதேவ கோஸ்வாமி மெய்ஞானம் உடையவர், திரிகால சன்சாரி, எல்லாமே தெரிந்தவர் அப்படிங்கிற விஷயம் வேற. பட் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் அவருக்கு வந்து அவருக்காக ஒருத்தர் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, 7 நாள்ல அவருக்கு உயிர் போக போகுது அப்படிங்கிறது யாருமே அவர்கிட்ட நேரடியா சொல்லலை இது வரைக்கும். பட் ஹீ நோஸ் எவ்ரிதிங், அது வேற விஷயம். அப்படி இருக்கும்போது ஒரு ராஜ ரிஷியாக இருப்பவர் இவ்வளவு இம்பியூரிட்டி குவாலிட்டிஸ்ல வந்து நம்ம 2 சைடு பார்த்தோம். பரீட்சித் சுகதேவ கோஸ்வாமி பத்தி பேசும்போது அவருடைய மெய்ஞானம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஃபுல்லா பார்த்தோம். இன்னொரு பக்கம் என்ன பார்த்தோம்? அந்த 3 குவாலிட்டிகள் இல்லாதவர், பேச தெரியாதவர், நிர்வாணமாக இருப்பவர், தன்னை வெளிப்படுத்தி கொள்ள அப்படின்லாம் பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு மனிதனோடு எப்படி அந்த அரசன் பேசுகிறான்? அதுவும் குறிப்பாக ராஜ ரிஷி. இவர் மீது அவருக்கு எப்படி நம்பிக்கை வந்தது? சுத்திக்கிட்டே இருக்கான் ஒரு ஆளு, நிர்வாணமா சுத்திக்கிட்டே இருக்கான், பாக்குறதுக்கு வந்து பைத்தியகார மாதிரி இருக்கான், ஒரு நல்ல ஒரு நோ குட் கான்டாக்ட். அப்படி இருப்பவர் எப்படி இவரை அணுகி செய்ய வேண்டும் முடியும் அப்படிங்கிற விஷயம்தான் ஆச்சாரியர்கள் நமக்கு இந்த இடத்துல they are just opening up our thinking. எப்படி பேச முடியும் இவங்களால அப்படின்னு நம்ம பாட்டுக்கு பிளைண்டா பாகவத்துல இருக்கிறதெல்லாம் அப்படியே படிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கோம் அப்படின்னு. நடுவுல ஒரு சின்ன கேள்வி ஒண்ணு கேட்கணும். இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கணும். நமக்காக அந்த ஆச்சாரியர்களே கேட்கிறாங்க, எப்படி பாசிபிலிட்டி, ஹவு இஸ் இட் பாசிபிள் சச் அ மேன், இவ்வளவு மோசமாக வர்ணிக்கப்படக்கூடியவர் எப்படி ஒரு அரசனோடு போய் பேசுகிறார்? எப்படி அந்த அரசனும் இவரிடமிருந்து கேட்பதற்கு தயாராக இருக்கிறார்? சோ இயல்பிலேயே சொன்ன மாதிரி பை டிஃபால்ட் இயல்பிலேயே சுகதேவ கோஸ்வாமி ஆழ்ந்த சிந்தனையாளர், தெய்வீக சிந்தனை உடையவர், ஆன்மீக சிந்தனை உடையவர், சர்வஜர். சர்வஜர்னா என்ன? அனைத்தையும் தெரிந்தவர். எப்படி வந்து நாரத முனி எல்லாம் வரும்போது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறாரோ அந்த மாதிரி இந்த சுகதேவ கோஸ்வாமிக்கும் எல்லாமே தெரிந்தவர், சர்வ வியாபி, பகவான் மாதிரி. வியாசதேவரை காட்டிலும் ஒரு சில அம்சங்கள் இந்த இடத்துல ஆச்சாரியர்கள் இவரை பத்தி எழுதும் போது ரொம்பவும் சிறப்பாக எழுதுகிறார்கள். பலதேவ் வித்யாபூஷன் அவர்கள் சொல்லும் போது மகாபாரதத்தை வைத்து பார்க்கும்போது நாரதரும் வியாசதேவரும் பல விஷயங்கள் பல இடங்களில் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். கர்மத்தை பற்றி, யோகத்தை பற்றி, ஞானத்தை பற்றி எல்லாமே கேட்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் கூட அவர்கள் சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜாவிற்கு இந்த பாகவத போதனை செய்யும் போது கேட்பதற்கு விருப்பப்படுகிறார்களாம். அப்படின்னா அவருடைய குவாலிட்டி எப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டி, அவர் எந்த மாதிரி பேச போறாரு. வியாசதேவர் தொகுத்து வழங்கியவர், அவருக்கே வந்து ஒரு ஆர்வம் ஏற்படுகிறது. சுகதேவ கோஸ்வாமி எப்படி பேசப்படுறாரு, என்ன எப்படி புரிந்து கொண்டிருக்கிறார். நான் தான் அவருக்கு சொல்லி கொடுத்தேன், நான் தான் அவருக்கு போதனை கொடுத்தேன்.
பட் இப்போ அதை அவர் சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜாவுக்கு சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு அவன் அதை புரிந்து கொண்டு ரொம்ப அமக்கலமாக கேட்க போகிறான். இந்த சம்பாஷணை வித் பரீட்சித் மகாராஜா அண்ட் சுகதேவ கோஸ்வாமி நம்ம ஆன்மீக வரலாற்றுல பார்த்தோம் அப்படின்னா நிறைய நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பீஷ்ம பிதாமா குருக்ஷேத்திர யுத்தம், பீஷ்ம பிதாமா யுதிஷ்ட மகாராஜாக்கு சொல்றது, குருக்ஷேத்திரத்துல பகவான் அர்ஜுனுக்கு கொடுத்த போதனை, இந்த மாதிரி நிறைய நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஆனாலும் கூட மற்றவங்க எல்லாருக்குமே எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைவதற்காக பகவானுக்கு அர்ஜுன மனசை மாத்தி சண்டை போட வைக்கணும், பீஷ்ம பிதாமாவுக்கு யுதிஷ்ட மகாராஜாவை மனசை மாற்றி அவன் ராஜ்ய பரிபாலனம் செய்வதற்கு அவனை அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு. ஆனால் இந்த இடத்துல சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜாவுக்கு சொல்றது முற்றிலும் முரண்பாடு உடையது. ஏன் முரண்பாடு உடையது அப்படின்னு பார்க்கும்போது, பாகவதம் எதுக்காக நம்ம கேட்போம், எதுக்காக கேட்கணும் பாகவதம் அப்படின்னு ஆசைப்படுறோம்? சொல்லுங்க பார்க்கலாம். பாகவதம் ஒருத்தர் கேட்கணும் அப்படின்னா எதற்காக கேட்க வேண்டும் பாகவதம்? பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, பகவானை தெரிந்து கொள்வதற்காக. அப்புறம் பக்தர்கள் எப்படி எல்லாம் பகவான அனுபவிச்சிருக்காங்க. ஓகே, அப்புறம் ஓகே, அப்புறம் முக்கியமான பாயிண்ட் வர மாட்டேங்குது. அப்புறம் பகவானின் லீலைகளை அறிந்து கொள்வது இல்ல. உங்க எல்லாருக்கும் இன்னும் ஆசைகள் நிறைய இருக்கு, பௌதிக ஆசைகள் நிறைய இருக்கு எல்லாரும். ஓகே, அறியாமையில இருந்து வெளியே பார்க்லி கரெக்ட். சொல்லுங்க சௌமியா மாதாஜி, கேக்குறது சொல்லுங்க. நான் எனது எண்ணங்கள்ல இருந்து விடுபடுவது. சரி, நான் எனது எண்ணங்கள்ல இருந்து கேட்கணும். ஆன்மீக குருச்சீட பரம்பரையில இருந்து கேட்கணுங்கிறது இருக்கு. ஓகே, அப்புறம் முரளி பிரபு ஹாஃப் சொன்னாரு, 50 மார்க் தான். 100 மார்க் எடுக்கிறதுக்கு முக்கியமான பங்கு. சரி, வேற மாதிரி ஒரு கேள்வி கேக்குறேன். உங்க எல்லாருக்கும் வாழ்க்கையில என்ன ஆசை? எந்த ஆசையும் திருப்திப்படுத்தினா பகவானுக்கு சேவை பண்ணணும் பிரபுஜி. பகவான்கிட்ட போனோம் அப்படின்னா பகவான்கிட்ட போறதுக்கு என்ன பண்ணணும்? பௌதிக உலகம் சேவை பண்ணணும் பிரபுஜி. தூய்மை பண்ணணும் பிரபுஜி. அன்பு தொண்டு பிரபு. அப்படின்னா இதுக்கு எல்லாம் என்ன அர்த்தம்? பற்றற்ற நிலை இல்லையா? யூ ஹேவ் டு ரினவுன்ஸ் எவ்ரிதிங் இல்ல? கரெக்டா? த ஃபண்டமெண்டல் திங்கிங் அதானே. பரீட்சித் மகாராஜா எல்லாத்தையும் விட்டாரா விடலையா? எல்லாத்தையும் விட்டார் பிரபுஜி. விட்டுட்டார். அப்ப அவர் எதுக்கு பாகவதம் கேட்கணும்? அவர் பற்றற்ற நிலையில் இருந்தார் பிரபுஜி. அதுதான் இந்த முரண்பாடு. நம்ம முரண்பாடு மற்றவங்களுடைய சம்பாஷணை, பகவான் சொன்னது, பீஷ்ம பிதாமா சொன்னது, அந்த மாதிரி பார்க்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸ் ஒண்ணு இருந்தது. இவன் மனசை மாத்தணும், அவன் மனசை மாத்தணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு அந்த போதனை தரப்பட்டது. இங்க பரீட்சித் மகாராஜா எல்லாத்தையுமே விட்டுட்டாரு. அவரு 7 நாள் எனக்கு அவரு இந்த பாகவதமே கேட்கலன்னா கூட அவரு பகவானுடைய நித்திய லோகத்தை சென்று அடைந்திருப்பார், சந்தேகமே இல்லை. ஏன்னா அவர் மனசு அந்த அளவுக்கு ஒரு மகா யோகியுடைய மனதை அவர் வைத்து கொண்டிருந்தார். அவரு எக்ஸ்ட்ரா போனஸ் தான் அவருக்கு. அவர் பாகவதம் கேட்டது எக்ஸ்ட்ரா போனஸ். அவருக்கு ஃபுல் சேலரி கொடுத்தாச்சு. ஆல்ரெடி லார்ட் ஹஸ் கிவன் ஃபுல் சேலரி. பாகவதம் கேட்கறது அவருக்கு எக்ஸ்ட்ரா போனஸ். அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட மகா ரிஷி, ராஜ ரிஷி, எல்லாம் தெரிந்தவர், தன்னுடைய அரியணையே துறந்தவர், சும்மா கிருஷ்ண கதை கேட்க வேண்டும். ஒரு மரணம் ஒருவனுக்கு ஏற்படும் போது அந்த சிந்தனை, மன சிந்தனை, பகவான் சொல்றார் இல்லையா, அந்த காலேச்ச மாம் ஏவ, அது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான், அதை நிவர்த்தி செய்வதற்காக இந்த இடத்துல 7 தினங்கள் தங்கி சுகதேவ கோஸ்வாமி கொஞ்சம் கூட மாற்றமே இல்லாத ஒரு அற்புதமான அந்த கிருஷ்ண கதையை வழங்கியிருக்கிறார். அதனால தான் நாரதருக்கும் வியாசதேவருக்குமே கூட அவ்வளவு ஆர்வமா. நம்ம எல்லாமே ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ், ஒரே நாள்ல நான் பக்தி வைபவம் முடிக்கணும் பிரபு, ஏதாச்சும் கிளாஸ் இருக்கா, 2 வருஷம்லாம் என்னால படிக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. கிராஷ் கோர்ஸ் பகவத்கீதா இன் 1 day, நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நீங்க பார்த்துருப்பீங்களே இல்ல?
நம்ம விழுந்து விழுந்து ஒரு வருஷமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் பகவத்கீதா. ஆனால் இங்க 7 தினங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி சுகதேவ கோஸ்வாமி எந்த இடத்துலயுமே எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணிக்காம, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு லெக்சர் ஒன்று கேட்டேன், கண்டினியூஸா அவங்க வந்து பேசுறாங்களா, நாட் ஈவன் சிங்கிள் பிரேக். 7 தினங்களும் தொடர்ந்து அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். நம்ம வந்து சரி ஒரு 1 hour பிரேக் எடுத்துக்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. 7 days 24/7 2 பேருமே அவ்வளவு இன்ட்ரெஸ்டா, ஒரு இது ஆகாம, டயர்ட்னஸ் ஆகாம தேவர் ஹியரிங். லாஸ்ட் டைம் இந்த இவரு சோப்பாட்ல இருந்து ஒரு பிரபு வந்திருந்தாரு. அவர் சொல்லியிருந்தாரு டேஸ் வந்து டோட்டலா 9 வரைக்கும் பேசினாங்க. கரெக்ட். அவங்க வந்து அந்த 7 நாளுமே பிரேக்கப் கொடுக்குறாங்க. எப்படி பிரேக் கொடுக்குறாங்கன்னா, 3.5 நாள்ல என்ன சொன்னாரு, 5வது நாள்ல என்ன டாபிக் எடுத்தாரு, 6வது நாள் என்ன டாபிக் எடுத்தாரு, லாஸ்ட் டே என்ன டாபிக் எடுத்தாரு அப்படின்னு. இப்ப நம்ம வந்து ஓவராலா பாகவதம் படிக்கும்போது கேண்டோ வைஸ் போறதால ஒருவேளை இதை கரெக்டா கடைசியா சொல்லியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த லெக்சரை ட்ரை பண்றேன் எடுக்கிறதுக்கு. அதுல வந்து என்னென்ன சப்ஜெக்ட் எப்படி எல்லாம் போச்சு அப்படின்ட்டு 7 நாளுமே தொடர்ந்து அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சோ இங்க நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அப்படிப்பட்ட நிலையில் உள்ள அந்த சுகதேவ கோஸ்வாமியுடைய 2 சைடுமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல. ஒரு சைடு வந்து நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் அபவுட் இஸ் அப்பியரன்ஸ், பௌதிக கண்ணோடு நம்ம அவரை பார்த்தோம்னா எப்படி அவர் மேல நமக்கு ஒரு அருவருப்பு வர்ற மாதிரி ஒரு உடல் அமைப்பு. பாசிட்டிவ் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளால எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு சூப்பர் குவாலிட்டிஸ். அப்படிப்பட்டவர் யாருக்கு வராரு, ராஜரிஷிக்கு வராரு. எதுக்காக வராரு அப்படின்னா, அவருக்கு தேவையே இல்லை, எல்லாத்தையுமே துறந்த நிலையில் வந்திருக்கிற சுகதேவ பரீட்சித் மகாராஜாவிற்கு அவர் சொல்ல போறாருங்கிறது அற்புதமான ஒரு விஷயத்தை அவர் சொல்ல போறாரு. அதை கேட்பதற்காக வியாசதேவரும் நாரத முனியும் கூட ஆர்வமாக இருக்கிறார்கள். இது எல்லாமே இட் இஸ் ஆல் குளோரிபிகேஷன். அந்த சுகதேவ கோஸ்வாமி எந்த அளவுக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இது வரைக்கும் புரிந்து கொண்டிருக்கிறோம். 8வது ஸ்லோகத்திலுமே அதே தான். 7வது ஸ்லோகம் பொருளுரை படிச்சோமோ, நம்ம படிச்சிட்டீங்கல்ல, கோகுலமத்தை படிச்சாச்சு இல்ல, மங்கள குருமத்தை படிச்சீங்க இல்லையா? 8வது ஸ்லோகம் சகோதோ. எஸ் பிரபு, இந்த இதுல வந்து கற்பனை, ஸ்ரீமத் பாகவதம்ங்கிறது கற்பனை சாஸ்திரம் அப்படிங்கிற கேட்கிறவங்களுக்கு என்ன மாதிரி அவங்களுக்கு இது கொடுக்கணும்? கற்பனை சாஸ்திரம் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு என்ன ஆகுமா? ஆமா ஆமா, அத பதில் கற்பனை சாஸ்திரம் நினைக்கக்கூடாது அப்படின்னு ஆச்சாரியருங்க எழுதியிருக்கார் பிரபுபாதர். ஓகே, இப்போ நம்ம ஒரு சினிமாவுக்கு போறோம், சினிமாவுக்கு போயிட்டு நிறைய காட்சிகள் எல்லாமே இருக்கு, பார்த்த உடனே அந்த நேரத்துல நீங்க ரசிக்கிறீங்க. 2 நாள் பொறுத்து வந்து நீங்க எல்லாத்தையுமே மறந்துடுவீங்க. ஏன் மறந்துடுவீங்க? அது அத்தோட முடிஞ்சது, அதை பார்த்து அப்படியே ரசிக்கிறோம், அதை அப்படியே ரசிக்கிறோம். கற்பனை. ஹீரோ ஒரு 100 பேரை தனியா அடிப்பாருல்ல, கற்பனை. அந்த கற்பனை உங்க மனசுலயே ஒட்டாது. நீங்க வந்து பாகவதத்தை யாராச்சும் ஒருத்தர் அந்த பகவான் யாரு அப்படிங்கிற விஷயமே பிரபுபாதர் அதனால தான் சொல்றாரு, சப்தாகம் வந்து விலை கொடுத்து பாகவதத்தை விற்பவர்களிடம் கேட்கக்கூடாது அப்படிம்பாரு. அந்த சப்தாகத்துல வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பகவானை அனுபவிக்காதவர்கள், நான் இதுக்கு இந்த ஒரு சுகதேவ கோஸ்வாமியை பத்தி வர்ணிச்சு ஏன் வந்து வியாசதேவரும் நாரத முனியும் கேட்பதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா, பரீட்சித் மகாராஜாவை பத்தி சொல்றது எல்லாமே அவர் வந்து அப்படியே அவர் தான் அனுபவித்ததை கூற போகிறார். அந்த அனுபவத்தை கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஆசைதான் அவங்க 2 பேருக்குமே. நாரதர் வியாசதேவருக்கு சொல்லியிருக்காரு பாகவதம், வியாசதேவர் சுகதேவ கோஸ்வாமிக்கு சொல்லியிருக்காரு. 2 பேருமே ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க, இருந்தாலும் அவர்கள் வந்து கேட்க ஆசைப்படுகிறார்கள் என்றால் இவருடைய அனுபவம் எப்படி இருக்கும்? வாட் இஸ் ஹிஸ் ரியலைசேஷன்? நம்ம அதுக்காகத்தான் அந்த பரம்பரையில கேட்கணும். கற்பனையால நம்ம வந்து அவங்களா ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னா அது நம்முடைய மனதை எந்த விதத்திலும் பாதிக்காது. ஜென்ம கர்ம சமய திவ்யம்னு பகவான் ஏன் சொல்றாரு? என்னுடைய பிறப்பு, என்னுடைய லீலைகளை பத்தி எவன் ஒருவன் கேட்கிறானோ, கேட்கறது மாத்திரம் பெருசு கிடையாது, அந்த கேட்பதினால் உங்கள் மனதில் ஒரு பாதிப்பு ஏற்பட வேண்டும். அந்த பாதிப்பு எப்படி ஏற்படும்? கற்பனையற்ற விஷயங்கள் அனுபவித்தவர்கள் அவங்க யாரு சொல்றாங்களோ அங்கிருந்து நீங்க கேட்கணும் அப்படிங்கிறதுதான் பிரபுபாதருடைய முக்கியமான ஒரு விஷயம். இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு அனுபவமே கிடையாது, எல்லாத்தையுமே வந்து ஒரு விளையாட்டா பாக்குறாங்க. இட்ஸ் அன் என்டர்டெயின்மெண்ட் அவங்களுக்கு, அவ்வளவுதான். அந்த என்டர்டெயின்மெண்டா பாக்குறவங்க
தே ஹவ் நாட் ரியலைஸ்ட் எனிதிங். அப்ப அவங்க சொல்றது எப்படி இருக்கும்? அனுபவமற்றவர்கள் சொல்வது போல இருக்கும். உண்மையாவே உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் ஆச்சு, கையில தீயில வந்து உங்க கையை விட்டுட்டீங்க, அது எரிஞ்சப்போ உங்க மனசு எப்படி இருந்தது, அதை பத்தி ஒரு லெக்சர் ஒண்ணு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க எப்படி லெக்சர் கொடுப்பீங்க? சூப்பரா கொடுப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த அனுபவம், என் கை பட்டுச்சு, எரிஞ்சது, இப்படி நான் பாதிப்பு அடைந்தேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அது போல பகவானை உணர்ந்தவர்கள். அதனாலதான் கற்பனையாக பேசுபவர்கிட்ட நம்ம போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். கற்பனையா நம்ம பேசுறவங்க கிட்ட கேட்டீங்கன்னா நீங்க அதை உணர முடியாது, பகவானை உணர முடியாது. ஓகே மாதாஜி. श्लोका नंबर 8. सगो दोहान मात्रम ही गृहेषु गृहमेदिनाम अवेक्षाते महाबाह தீர்த்தி குருவம் ஸ்தத் ஆசிரமம். ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம் இது. வந்து ஆக்சுவலா சுகதேவ கோஸ்வாமி கிரகமேதி கிரகஸ்தா அந்த கான்செப்ட் எல்லாமே இதுல வருது. சுகதேவ கோஸ்வாமி அந்த மாதிரி நேரம் எடுக்காதவர், நேரம் எடுக்காமல் அவர் வந்து மற்றவர்களுடைய நலனுக்காக பார்த்து கொண்டிருப்பவர். ஹவுகம் 7 நாட்கள் இங்க ஸ்டே பண்றாரு அப்படிங்கிறது தான் அந்த குளோரிஸ் தான் அவருடைய பெருந்தன்மையை காண்பிக்கின்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். 8வது ஸ்லோகம். விஜய் ரகுதி பிரபு இருக்காரா? படிங்க பிரபு. ஸ்லோகா படிச்சு டிரான்ஸ்லேஷன் படிங்க பிரபு. ஸ்லோகா 8. மொழிபெயர்ப்பு. அவர் சுகதேவ கோஸ்வாமி பசு கறக்கப்படும் கால அளவுக்கு இல்லறவாசிகள் ஒருவரின் வீட்டு வாயிலில் காத்திருக்கும் வழக்கம் உள்ளவர் ஆவார். இவ்வாறு அவர் செய்தது கூட அந்த வீட்டை புனிதப்படுத்துவதற்கு தான். பொருளுரை. சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜை சந்தித்து ஸ்ரீமத் பாகவத்தை விளக்கினார். அவர் எந்த குடும்பஸ்தரின் வீட்டிலும் 1/2 மணி நேரத்திற்கு மேல் பசு கறக்கும் கால அளவு இருக்கும் பழக்கம் இல்லாதவர். மேலும் பாக்கியசாலியான குடும்பஸ்தரிடம் இருந்து அவர் பிச்சையை மட்டுமே ஏற்று வந்தார். அது கூட மங்களகரமான, அதாவது அவரது வருகையால் மட்டுமே அந்த வீட்டை புனிதப்படுத்துவதற்காகவே ஆகும். ஆகவே சுகதேவ கோஸ்வாமி உன்னதமான நிலையில் நிலை பெற்றுள்ள ஒரு சீரிய போதகராவார். துரோகத்தை மேற்கொண்டு பகவத் செய்தியை பிரச்சாரம் செய்வதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் இல்லற வாசிகளுக்கு வேத ஞானத்தை அளிப்பதை தவிர அவர்களிடம் தங்களது வேறு வேலை இல்லை என்பதை சுகதேவரின் செயல்களில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். குடும்பத்திடம் இருந்து அவ்வாறு யாசிப்பது அவருடைய வீட்டை புனிதப்படுத்தும் நோக்கத்திற்காக மட்டுமே இருக்க வேண்டும். சன்னியாசி ஒருவர் குடும்பஸ்தரின் பௌதிக உடைமைகளில் மயங்கி அவனுக்கு கீழ்ப்படிந்து விடக்கூடாது. வாழ்வின் துறவுநிலையில் இருப்பவனுக்கு விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்வதை விட இது அதிக ஆபத்தானதாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஸோ இந்த ஸ்லோகம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுகதேவ கோஸ்வாமியுடைய பெருமைகள் தான் இந்த இடத்துல ஆக்சுவலா சொல்றது. சுகதேவ கோஸ்வாமி அவர்கள் எப்படி அவர் வந்து பரீட்சித் மகாராஜாவுக்கு இந்த போதனை தர சம்மதித்தார்னு சொல்ல முடியாது, எப்படி கொடுத்தார் அப்படிங்கிறது. அதுக்காகத்தான் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு உதாரணம் தரப்படுகிறது. அவர் வந்து வீதிகளில் செல்லும் பொழுது அந்த பால் கறக்கிற நேரம் கூட ஒருத்தர் வீட்டு வாசல்ல நிக்க மாட்டார் அவரு. அப்படிப்பட்டவர் அப்படியே போய்கொண்டே இருக்கக்கூடியவர் எப்படி 7 தினங்கள் ஒரே இடத்துல இருந்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் அவர்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை தருகிறது. ஸோ இந்த இடத்துல பொருளுரையில பார்க்கும்போது பிரபுபாதர் எழுதுகிறார் எப்படி வந்து ஒரு சாதுவினுடைய ஒரு பெருந்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது ஜீவன்கள் அனைவருமே ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அப்படிங்கிற ஒரே விஷயத்திற்காக சாது சங்கே சர்வ சித்தி ஹோய் அப்படிங்கிறார் இல்லையா. லவ மாத்திர சாது சங்கே, லவ மாத்திர ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் ஒரு சாதுவோட நமக்கு வந்து ஒரு சங்கமம் கிடைச்சது அப்படின்னா சர்வ சித்தினா என்னதுங்க? ஆன்மீகத்தினுடைய வளர்ச்சி, ஆன்மீக செல்வம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு. அவங்க வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி நமக்கு தோன்றினாலும் கூட அப்கோர்ஸ் இப்ப இந்த காலத்துல வந்து அந்த மாதிரி சாதுக்கள் எல்லாமே கிடையாது.
நல்ல ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாலே அந்த அக்ரஹாரம் வீதிகள் எல்லாம் வராங்க அப்படின்னாலே அவங்க எல்லாமே பஜனை பாடல் பாடிக்கொண்டு பிச்சை எடுப்பது போல தோற்றம் அளித்தாலும் அது அந்த ஆன்மீக செல்வத்தை தருகிறது. பக்தியில் அந்த கிரகஸ்தனாக இருப்பவன், கிரகமேதி கிரகஸ்தன் இல்லையா, அந்த 2 வகையான மக்கள்ல அவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு தரப்படுகிறது. இந்த மாதிரி வர்றவங்க எல்லாமே அதன் மூலமாக அவர்களுக்கு பக்தியில் ஒரு நாட்டம் ஏற்பட வேண்டும் அப்படின்னு போறாங்க. சோ இந்த சுகதேவ கோஸ்வாமி அந்த மாதிரி போகும்பொழுது அந்த ஒரு துளி நேரம் கூட அந்த வீடுகளில் நிற்காதவர், தங்காதவர், எப்படி 7 தினங்கள் இங்க வந்தாரு அப்படிங்கிற விஷயம்தான். அதனாலதான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வியாசதேவரும் நாரதரும் மிகவும் ஆர்வம் காண்பித்தது எதற்காக அப்படின்னா, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். கர்ம ஞானம், அஷ்டாங்க யோகம், எல்லா டைப் ஆஃப் யோகங்களை பத்தியும் அவர்கள் தெரிந்தவர்கள். பக்தியை அனுபவிக்க வேண்டும், பக்தியை பத்தி பேச போறாரு, பக்தி செய்த பகவான், அதாவது பகவானின் தொண்டர்களை பத்தி பேச போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு அவ்வளவு ஆர்வத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள். அதுதான் இந்த ஒரு ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம் 9-12 வரைக்கும் பாத்தீங்கன்னா யாரு கேட்க போறா? பரீட்சித் மகாராஜா கேட்க போறாரு. இப்ப சுகதேவ கோஸ்வாமி பத்தி ஓரளவுக்கு அவங்க பேசிட்டாங்க, கேள்விகள் எல்லாம் கேட்டுட்டாங்க. எல்லாமே கேள்விகளா தான் கேட்டுட்டு இருக்காங்க, இன்னும் பதிலே அவர் சொல்ல ஆரம்பிக்கல. இந்த கேள்வி கேட்கும் போதே அவங்கள பத்தி அவ்வளவு சிறப்பான ஒரு வர்ணனை, சந்தேகங்கள் கலந்த ஒரு கேள்வியாக அது அமைகிறது. அடுத்தது 9-12 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன கேட்கிறாங்க? பரீட்சித் மகாராஜாவுடைய பிறப்பு, அவருடைய செயல், எப்படி அவர் பற்றற்ற நிலைக்கு வருகிறார். இது கிட்டத்தட்ட 2வது கேள்வி அந்த சாதுக்கள் கேட்கறது. சோ ஓவராலா பாத்தீங்கன்னா அந்த சாதுக்கள் கேட்கும் போது கேள்வி எப்படி கேட்கறாங்க அப்படின்னா, அவருடைய பிறப்பு, செயல், அப்புறம் மரணம் அப்படின்னு கேட்பாங்க. 2 பகுதியாக ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா 2 பகுதிகளாக அவர்கள் கேள்விகளை கேட்பார்கள் பரீட்சித் மகாராஜா பத்தி கேட்கும் போது. சோ இந்த இடத்துல அவருடைய பிறப்பு, செயல்கள், எப்படி அவர் துறவரம், அதாவது பற்றற்ற நிலைக்கு வருகிறார், பௌதீக வாழ்க்கையிலிருந்து எப்படி அவர் வெளியேறுகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இந்த 9-12 வரைக்கும் அவங்க கேட்கிறாங்க. So let us try to understand sloka number 9 now. Abhimanyu sutam suta prakur bhagavato-tamam tasya janma mahascharyam karmani cha grinihinaha. Rohini Susevika Mataji, sloka number 9 and the translation. Abhimanyu sutam suda prakur bhagavato-tamam dashya janma magasharyam karmani cha grihani. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கி ஆஷாபதி ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். பரீட்சித் மகாராஜன் பகவானின் முதல் தரமான பக்தன் என்றும் அவரது பிறப்பும் செயலும் அற்புதமானவை என்றும் சொல்லப்படுகிறது. தயவு செய்து அவரை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மதாஜி. அபிமன்யு சுத்தம். அபிமன்யு சுத்தம் என்றால் அபிமன்யுவினுடைய மகன். அபிமன்யுடைய மகன் யாரு? பரீட்சித் மகாராஜா இல்லையா? சோ அபிமன்யுவினுடைய மகன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மகனினை பற்றி பேசும்போது அவருடைய தகப்பனாருக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லணும். இங்க இல்ல டைரக்டா அவர் பரீட்சைன்னு சொல்லியிருக்கலாம். பட் அந்த மாதிரி சொல்லாம இவருடைய தகப்பனார் எவ்வளவு பெருமை வாய்ந்தவர். அபிமன்யுடைய சிறப்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும், மகாபாரதம் படிக்கிறோம் அப்படிங்கும் போது எல்லாருக்குமே தெரியும் அவர் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் அப்படிங்கிற விஷயம். அதனால அபிமன்யு அப்படின்னா அபிமன்யுக்குடைய ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா 4 திசைகளிலுமே கோபப்படக்கூடியவர், ஒரு மிகச்சிறந்த ஒரு போர் வீரன். அப்படின்னா அந்த போர் டைம்ல அவருடைய கோபம் எப்படி வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றால் 4 திசைகளிலுமே அவருடைய கோபம். 4 திசைகளில் கோபம் அப்படின்னா அவர் அங்க நின்றுட்டு கோபப்படுறாரு அப்படின்னா அவரை 4 திசைகளிலிருந்து யாரு தாக்க வந்தாலும் அவரை பார்த்து பயப்படுவார்களாம். ஓ, இவர் எப்படி வேணாலும் நம்மகிட்ட சண்டை போடலாம், அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர். அதனால தான் அந்த கோபம் அனைத்து வழிகளிலும் அனைத்து திசைகளிலும் வெளிப்படுத்தக்கூடிய வல்லமை படைத்தவர் அபிமன்யு. அதனுடைய அர்த்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கு கூறப்படுகிறது. அதே நேரத்துல ஒரு உண்மையான பக்தன் யாரு? பரீட்சித் மகாராஜா. தன்னுடைய தகப்பனாருக்கு கோபத்தை பத்தி பேசிய ஆச்சாரியர்கள் பரீட்சித் மகாராஜாவிற்கு மனசுல துளி கூட கோபமற்றவர், வெளிப்புற தோற்றத்திற்கு கோபமுடையவராக தோன்றினாலும் மனதளவில் அவர் எந்த விதமான கோபமும் இல்லாதவர். Why they are comparing அபிமன்யு சுத்தம் அப்படின்னு 2 பேரை பத்தி இங்க
எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு ஆச்சாரியர்கள் எப்படி அற்புதமான ஒரு விளக்கம் தராங்க. அபிமன்யு அப்படின்னாலே வெளிப்புற தோற்றத்திற்கு கோபம் உடையவர்களாக சுத்தம். ஆனால் அவருடைய மகன் மனசுல கூட அவருக்கு கோபம் வராதாம். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவர் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரபுபாதர் இந்த பொருளுரையில எழுதும் போது பரீட்சத் மகாராஜாவை ரொம்ப பெருமைப்படுத்தி எழுதுகிறார். பொருளுரையை படிக்கும்போது நமக்கு தெரியும். சோ தாரக் ராஜா மாதாஜி இந்த 9வது ஸ்லோகத்தினுடைய பொருளுரை படிங்க பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. பரிசுத்த மகாராஜனின் பிறப்பு அற்புதமானதாகும். ஏனெனில் அவர் தமது தாயின் கருவில் இருக்கும் போது முழுமுதற் கடவுளாகிய ஸ்ரீ கிருஷ்ணரால் காப்பாற்றப்பட்டார். அவரது செயல்களும் அற்புதமானவையே. ஏனெனில் ஒரு பசுவை கொல்ல முயன்ற கலியை அவர் தண்டித்தார். பசுக்களை கொல்வது என்பது மனித நாகரிகத்தை அழிப்பதற்கு சமமாகும். மிகப்பெரிய பாவ புருஷனால் கொல்லப்படுவதிலிருந்து பசுவை காப்பாற்ற அவர் விரும்பினார். தனது மரணத்தை பற்றிய முன்னறிவிப்பு அவருக்கு கிடைத்ததால் அவரது மரணமும் அற்புதமானதாகும். இறக்கக்கூடிய ஜீவன்களுக்கு எல்லாம் இது அற்புதமானதாகும். இவ்வாறாக கங்கை நதிக்கரையில் அமர்ந்து பகவானின் உன்னதமான வேலைகளை கேட்டவாறு தமது உயிரை விட அவர் தம்மை தயார் செய்து கொண்டார். பாகவதத்தை கேட்ட நாட்களில் அவர் உணவையோ அல்லது நீரையோ உட்கொள்ளவில்லை. அவர் ஒரு கணம் கூட உறங்கவும் இல்லை. எனவே அவரை பற்றிய அனைத்தும் அற்புதமானவை. அவரது செயல்கள் சிரத்தையுடன் கேட்க தகுந்தவை ஆகும். அவரை பற்றி விளக்கமாக கேட்டு அறிவதற்கான விருப்பம் இங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ அவருடைய பெருமைகள் பிரபுபாதர் எழுதுறாரு. அவர் எப்படிப்பட்டவர் நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, அவர் தூங்குனாரா தூங்கலையா பாகவதம் எப்படின்னு கிளீனா பிரபுபாதர் எழுதிட்டார். 7 நாளும் சாப்பாடு சோறு தண்ணி கிடையாது. தண்ணி குடிக்கல, சாப்பிடல, ஒரு நிமிஷம் கூட தூங்கல. அந்த அளவுக்கு அவர் ஆர்வமாக அவருடைய செயல்கள் அனைத்துமே அதை பற்றி கேட்பது மிகவும் சுவாரஸ்யமானது, சுகமானது, பயன் தரக்கூடியது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. சோ அபிமன்யுடைய பெருமையை பார்க்கும்போது தன்னுடைய மகனினுடைய பெருமை எப்படின்னு அந்த இரண்டுமே நாம் இந்த ஸ்லோகத்துல இருந்து தெரிந்து கொள்கிறோம். அடுத்த ஸ்லோகமும் அதேதான். அப்படி ஒரு சிறந்த குணங்கள் உடையவர் அனைத்தையும் துறந்தார். இவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர், புகழ் வாய்ந்தவர், பெருமை வாய்ந்தவர், துறப்பதற்கான காரணம் அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வியாக கேட்கிறார்கள். தொடர்ச்சி கேள்வி கேட்கும்போது அப்படியே வர்ணித்து கொண்டே போகுது இல்லையா அந்த கேள்வி. நம்ம ஒரு கேள்வி கேட்கும்போது அப்படியே தொடர்ச்சி அதுக்கு ஆட் பண்ணிட்டே போவோம்ல, அந்த மாதிரி இந்த இடத்துல சாதுக்கள் கேட்கிறார்கள். 10வது ஸ்லோகம். ச சாம்ராட் கஷ்யவா ஹேதோ பாண்டூனாம் மானவர்தனஹா பிராயோபவிஷ்டா கங்காயம் அநாதிருத்யாதிரஸ்ரீயாம். சித்ரா மாதாஜி இருக்காங்களா? படிக்கிறீங்களா மாத்தி? ஸ்லோகா 10 பிளஸ் டிரான்ஸ்லேஷன் படிங்க முதல். சவுண்ட் வரலையே மாத்தி. சித்ரா மாதாஜி சவுண்ட் கேட்கல பிரபு. லைன் கட் ஆயிடுச்சு போல. அவரது சொல்லுங்க. இருந்ததுடன் அவரது ராஜ்யத்தின் எல்லா செல்வங்களையும் தன்னுடையதாகவும் பெற்றிருந்தார். பாண்டு வம்சத்தின் கௌரவத்தை அதிகரிக்கும் அளவுக்கு அவர் மிக உயர்ந்தவராகவும் இருந்தார். அவர் ஏன் அனைத்தையும் துறந்து கங்கை கரையில் இறக்கும் வரை உபவாசம் இருந்தார்? பொருளுரை. பரீட்சித் மகாராஜன் உலகிற்கும் எல்லா கடல்களுக்கும் சமுத்திரங்களுக்கும் சக்கரவர்த்தியாக இருந்தார். மேலும் இத்தகைய ராஜ்யத்தை தமது சுய முயற்சியால் அடைய வேண்டிய சிரமமும் அவருக்கு இருந்ததில்லை. அவரது பாட்டனார்களான யுதிஷ்ட மகாராஜன் மற்றும் சகோதரர் ஆகியோரிடமிருந்து அதை அவர் பிறப்புரிமையாக பெற்றார். மேலும் அவர் ராஜ்யத்தை நன்கு நிர்வாகித்ததுடன் அவரது முன்னோர்களின் நற்பெயர்களுக்கு புகழ் சேர்ப்பவராகவும் இருந்தார். அதன் காரணமாக அவரது ஐஸ்வர்யத்திலும் நிர்வாகத்திலும் விரும்பத்தகாதது எதுவும் இருக்கவில்லை. அப்படி இருக்கும்போது இச்சாதகமான சூழ்நிலைகளை எல்லாம் தொடர்ந்து அவர் ஏன் கங்கை நதிக்கரையில் அமர்ந்து மரணம் சம்பவிக்கும் வரை உபவாசம் இருக்க வேண்டும்? இது அற்புதமானதாகும். எனவே இதன் காரணத்தை அறிய எல்லோரும் ஆவலாக இருந்தனர். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ பிரபுபாதர் இந்த பொருளுரை எழுதும்போது அவர் ஒரு ஆங்கிள் பாக்குறாரு.
எல்லாமே ரொம்ப வசதியான ஒரு வாழ்க்கை அவருக்கு, கஷ்டப்படவே இல்லை. அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லா அரசர்களுமே வந்து அவருக்கு கப்பம் கட்டினார்கள், அவரிடம் சரணடைந்தார்கள். பாண்டவ ராஜா இல்லையா, யுதிஷ்ட மகாராஜாவுடைய இன்ஹெரிட்டட் இல்லையா, அங்கிருந்து வந்ததால அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவருடைய நிர்வாகம் ரொம்ப சிறப்பா இருந்தது, ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. தெர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் த்ரெட், வெளியில இருந்து அவருக்கு ஆபத்தெல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப செல்வம் செழிப்பு நிறைந்த ஒரு நிர்வாகம். இப்படி இருக்கும்போது எதுக்கா எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும் அப்படிங்கிறது தான் பிரபுபாதர் இந்த பொருளுரையில எழுதுறார். பட் நம்ம இதை வந்து முக்கியமான ஒரு சில விஷயங்கள் நம்ம இதை பார்க்கும்போது, சாம்ராட் கஷ்யபா கேதோ. சாம்ராட்னா அரசர் கிடையாது, பேரரசர், எம்பரர் சொல்லுவோம்ல, பேரரசர். அந்த பேரரசுக்கு தான் அங்க வர்ணிக்கப்படுகிறது. எல்லாருமே வந்து அவருக்கு பயந்து அவருடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு அடிபணிந்து இல்லை, தே ஆர் கிவிங் கம்ப்ளீட் சப்போர்ட். அந்த மாதிரி பாண்டுனா மானவர்தனகா, பாண்டவர்களுடைய பெருமையை இவர் வந்து இன்னும் அதிக அளவில் அந்த பெருமைக்கு வலு சேர்க்கக்கூடிய நிலையில் இருந்தவர். பிராய உபவிஷ்டகா, அப்படிப்பட்டவர் எதற்காக தன்னுடைய உயிர் போகும் வரை அவர் விரதத்தில், தட் மீன்ஸ் ஃபாஸ்ட் அண்ட் டு டெத்துமாங்க இல்லையா, சாகும் வரை உண்ணாவிரதம், அந்த மாதிரி அவர் இருந்ததற்கான காரணம் என்ன? இவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் எதற்காக அது போல் செய்கிறார்? இந்த கேள்வி எதற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, ஏன் இந்த கேள்வி முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாகவே அரசர்கள், பேரரசர்கள் என்ன பண்ணுவாங்க, அவர்களுடைய அதிகாரம் பெருக வேண்டும் இல்லையா, அவர்களுடைய ராஜ்யத்தை பாதுகாக்க வேண்டும், அவர்களுடைய செல்வத்தை பெருக்க வேண்டும், அவர்களுடைய அரசாங்க சௌகரியங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் பார்ப்பாங்களே தவிர, இந்த இடத்துல பரீட்சத் மகாராஜா தன்னுடைய ராஜ்யத்தை துறந்தார், சாபத்தை ஏற்றுக்கொண்டார், கங்கை நதி கரையில் அமர்ந்தார், மரணத்தை எதிர்நோக்கி பாகவதத்தை கேட்பதற்கு தயாராக இருக்கிறார். சோ இந்த மாதிரி இட் இஸ் அன் அன்யூஷுவல் ஆக்ஷன், யாருமே எதிர்பார்க்காத ஒரு செயல் இருக்கிறதால இந்த ஒரு கேள்வி பிரதானமான கேள்வியாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஒரு அரசன் அப்படின்னு போது அந்த அரசனுக்கான ஒரு டெபினிஷன், அந்த அரசன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அரசன் விட்டுட்டு போறானே அப்படிங்கிறதுக்காக எஸ் we need to ask this question, இந்த கேள்வியை நம்ம கண்டிப்பா கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் 11வது ஸ்லோகமும் அந்த பெருமைகள் எதற்காக தன்னுடைய வீட்டை விட்டு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்வி 11வது கேள்வி அமைகிறது. 11வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். நாமந்தி யத் பாதநிகேதம் ஆத்மனஹ சிவாய ஹானிய தனானி சத்ரவாஹ கதம் ச வீரஸ்ரீயம் அங்க துஷ்டியாஜம் யுவை சதோத்ர ஸ்வஸ்தும் அபோ சகாஷுபிஹி. சௌமியா மாதாஜி படிக்க முடியுமா உங்களால? டிரான்ஸ்லேஷன் படிக்கிறீங்களா? முடியுமா? முடியாட்டி வேற ஏதாவது படிக்க சொல்றேன். வெறும் டிரான்ஸ்லேஷன் மாத்திரம் படிங்க. மொழிபெயர்ப்பு. அவர் மிகச்சிறந்த சக்கரவர்த்தி என்பதால் அவரது எதிரிகளும் கூட முன்வந்து அவரது பாதங்களில் வணங்கி தங்களது சொந்த நன்மைக்காக தங்களது செல்வங்களை எல்லாம் அவரிடம் ஒப்படைத்தனர். அவர் இளமையும் பலமும் மிக்கவராகவும் அளவற்ற ஐஸ்வர்யங்களை பெற்றிருப்பவராகவும் இருந்தார். அவர் ஏன் உயிரையும் மற்றவைகளையும் துறக்க விரும்பினார்? ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இந்த கேள்வி அவங்க கேட்கறதுக்கான என்ன கேள்வி அப்படின்னா, எதிரிகள் கூட அவருக்கு செல்வத்தை வந்து வழங்குவார்கள், அவருடைய காலடியில் தங்களுடைய செல்வங்களை அவர்கள் சமர்ப்பிப்பார்கள், அவருக்கான பணிவான வணக்கங்களை தெரிவிப்பார்கள், அவருடைய சுகத்திற்காக எப்பொழுதுமே பிரார்த்தனை செய்பவர்கள், அவருடைய ஆரோக்கியத்திற்காக பிரார்த்தனை செய்பவர்கள், அவரை பாதுகாக்க கூடியவர்கள். இவ்வளவு புகழ் இருக்கு பரீட்சத் மகாராஜாவுக்கு எதிரிகளிடமிருந்து கூட. எதிரிகள்னா என்னது, எப்படா இவன் சாவான், இவனை சாகடிக்கிறதுக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு தான் திங்க் பண்ணுவாங்க எல்லாருமே. ஆனால் இங்கு அவர் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அனைத்தையுமே அவருக்காக அர்ப்பணிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய எதிரிகள். இது எங்களுக்கு பெரிய ஒரு ஆச்சரியம் இல்லை. ஏன்னா அந்த சின்ன வயசுலயே அவர் வந்து அந்த அளவுக்கு செல்வத்தை சேர்த்தவர், அவ்வளவு செல்வத்தோடு இருக்கக்கூடியவர். அவர் தன்னுடைய வாழ்க்கையை துறக்க தயாராக இருக்கிறாரு. வீட்டை விட்டு போறது கூட அவங்களுக்கு பெருசா தெரியல. 7 நாள் அவர் வந்து மரணம் அடைய போறாரு அப்படின்னா அதுக்கும் ரெடியா இருக்காரு அவரு.
பல அரசர்களை வெற்றி கண்டவர், பல எதிரிகளை தோற்கடித்தவர். என்னுடைய அரசாங்கம் ரொம்ப அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, செல்வ செழிப்போடு இருக்க வேண்டும், பிரபலமாக இருக்க வேண்டும், ஸ்திரமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பல அரசர்களை அவர் வென்றவர். அப்படி இருக்கக்கூடியவர், எப்பொழுதுமே அந்த வீரிய ரசத்தோடு இருக்கக்கூடியவர் பரீட்சித் மகாராஜா. அப்படின்னா அந்த வீரிய ரசம், மற்ற அரசர்களை பாதுகாக்கிறார், செல்வத்தை எடுக்கிறார் அப்படிங்கிறதுலாம் எல்லாம் கூட இஸ் ஆல்வேஸ் வெரி கரேஜியஸ், ஆக்டிவா இருக்கக்கூடியவர். பாதுகாப்பு, நாட்டு பிரஜைகளுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறதுக்காக சுத்தி சுத்தி எங்கேயாச்சும் எதிரிகள் இருக்காங்களான்னு பார்த்து அவர்களை தகர்க்கக்கூடியவர். அந்த வீரியம், அதையெல்லாம் விட்டுட்டு யாரோ ஒருத்தன் சொன்னா சாபம் கொடுத்தான் நீ செத்து போயிடுவ அப்படிங்கிறத பெருசா நம்பிக்கிட்டு அவர் இங்க உக்காந்துகிட்டு இருக்காரு. இது கேட்பதற்கு வெட்கமாக இருக்கிறது. இது ஆச்சரியத்தை விட வெட்கம் தரக்கூடிய செயலாக இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப ரொம்ப ஈஸியா அந்த சாபத்திலிருந்து அவர் மீண்டு இருக்க முடியும். பின்னாடி எழுதுவார் பிரபுபாதர், பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம் தெரியும். ஐ திங்க் 17வது அத்தியாயத்துல இருந்து 17, 18 எல்லாம் பாத்தீங்கன்னா இதற்கான ஒரு பொருள் நமக்கு விளங்க ஆரம்பிக்கும். பதில் சொல்லும் போது அவர் சொல்லுவார், சுகதேவ கோஸ்வாமிக்கு, சூத்த கோஸ்வாமி சொல்லுவார், இதுதான் அவங்க கேட்கிறாங்க. ரொம்ப அப்படியே நம்ப முடியாத செயலாக இருந்தாலும் கூட இது ரொம்ப வெக்கப்படக்கூடிய செயலாக இருக்குது. ஏன்னா எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியா வாழ்க்கையில எப்பவுமே ரொம்ப ஆக்டிவா இருந்தவர், சுறுசுறுப்பா இருந்த ஆளு. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையிலிருந்து இஸ் கெட்டிங் ரிட்டையர்டு. நல்லா ஆக்டிவா சம்பாதிச்சுட்டு இருக்கிறோம், திடீர்னு வேலையை விட்டுட்டு வெளியே வந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இவர்கள் இந்த இடத்தை விட்டு, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை விட்டு அவர் வருவதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத இங்க கேக்குறாங்க. முரளி பிரபு, அந்த பர்போட் படிங்க பிரபு, 11வது ஸ்லோகத்தினுடைய பர்போட். அவரது வாழ்வில் விரும்பத்தகாதது எதுவும் இல்லை. அவர் மிகவும் இளமை வாய்ந்தவராக இருந்தார். வாழ்வை அவரால் வலிமையுடனும் செல்வ செழிப்புடனும் அனுபவிக்க முடியும். எனவே சுறுசுறுப்பாக வாழ்விலிருந்து ஓய்வு பெறுவதற்கு காரணம் இல்லை. அவர் மிகவும் சக்தி படைத்தவராகவும் பெரும் வீரராகவும் இருந்ததால் அவரது எதிரிகளும் கூட முன்வந்து அவரது பாதங்களில் வணங்கி தங்களது சொந்த நன்மையை கருதி தங்களது செல்வங்களை எல்லாம் அவரிடம் ஒப்படைப்பது வழக்கம். பரீட்சித் மகாராஜன் ஒரு பக்திமானாக இருந்தார். எதிரிகளை அவர் கைப்பற்றியதால் அவரது ராஜ்யம் செல்வ செழிப்புடன் விளங்கியது. போதுமான பால், தானியங்கள் மற்றும் உலோகங்கள் இருந்தன. மேலும் எல்லா நதிகளும் மலைகளும் செல்வ சிறப்புடன் விளங்கியது. எனவே பௌதிக வாழ்க்கைக்குரிய அனைத்தும் திருப்திகரமாக இருந்தன. ஆகவே உரிய காலத்திற்கு முன்பாகவே அவரது ராஜ்யத்தையும் உயிரையும் துறப்பதற்கு அவசியமில்லை. முனிவர்கள் இவைகளை பற்றியெல்லாம் கேட்க விரும்பினர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் உள்ள அந்த அரசன் வந்துவது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியத்தை தருகிறது. 12வது ஸ்லோகம் பாத்தீங்கன்னாலே இது தொடர்கிறது. கிட்டத்தட்ட 9ல இருந்து 12 வரைக்கும் நம்ம சொன்னோம். அப்பயே பரீட்சித் மகாராஜாவுடைய பெருமைகள், அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தவர் எப்படி துறவு நிலைக்கு வருகிறார் அப்படிங்கிறது தான் அந்த கேள்வியே. சோ அதுல பாத்தீங்கன்னா கடைசியாக அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் 12வது ஸ்லோகம். சிவாய லோகஸ்ய பாவாய பூதாய யா உத்தம ஸ்லோக பாராயண ஜனாக ஜீவந்தி மாத்மர்த்தம் அசௌ பராஸ்ரயம் முமோச்ச நிர்வித்ய குத கலேவரம். அம்பிகா மாதாஜி படிங்க பார்க்கலாம். ஸ்லோகா பிளஸ் டிரான்ஸ்லேஷன். 12. சிவாய லோகஸ்ய பவாய பூதயே ய உத்தம ஸ்லோக பராயண ஜனாः ஜீவந்தி நாத்மார்த்தம் அசோ பராஸ்ரமம் மோச நிர்வித்ய குத கலேவரம். பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபாதிக்கு ஜெயந்தி. முழு முதற் கடவுளிடம் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் மற்றவர்களின் நலம், முன்னேற்றம் மற்றும் மகிழ்ச்சி ஆகியவற்றிற்காக வாழ்கின்றனர். வேறு எந்த சுயநலத்திற்காகவும் அவர்கள் வாழ்வதில்லை. எனவே சக்கரவர்த்தி பரிஷத்து பௌதீக உடைமையின் மீதுள்ள எல்லா பற்றுகளிலிருந்தும் விடுபட்டவராக இருந்த போதிலும் பிறருக்கு அடைக்கலமாக விளங்கிய அவரது உடலை அவர் எப்படி துறக்கக்கூடும்? ஹரே கிருஷ்ணா.
சோ தொடர்ச்சி சிவாய லோகஷ்ய பாவாய பூதாய உத்தம ஸ்லோக பராயணக. உத்தம ஸ்லோக பராயணக, எப்பொழுதுமே பகவானின் மீது அந்த பிரார்த்தனையை செய்து கொண்டிருப்பவர், உலக மக்களுக்காக எல்லா ஜீவராசிகளும் சிறப்பாக வாழ வேண்டும், செழிப்பாக வாழ வேண்டும். பூதாய, அவருடைய பொருளாதார வளர்ச்சிக்காக எப்பொழுதுமே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருப்பவர். எப்படி துறவு புரிகிறார்? அனைத்தையும் துறந்து வருகிறார், தன்னுடைய உடலை விட தயாராக இருக்கிறார். அவர்தான் மற்றவங்களுடைய பாதுகாப்புக்காக இருப்பவர். அனைவருமே அவரை பாதுகாப்புக்காக அணுகுபவர்கள். அப்போ மற்றவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர் எப்படி தன்னுடைய உடலை துறக்கிறார்? லோகஷ்ய சிவாய, லோகஷ்ய சிவாய அப்படின்னு பார்க்கும்போது அந்த பகவானிடம் சரணடைவது, உலக மக்களின் நலனுக்காக பகவானிடம் சரண் யார் அடைகிறார்? பரீட்சித் மகாராஜா சரண் அடைகிறார். அப்படிப்பட்டவர் அவர் இங்க இருந்து விட்டுட்டு போக போறாரு அப்படிங்கிறது தான் அந்த ஒரு சாதுக்களுக்கு உண்டான ஒரு கேள்வி. சோ இதை பார்த்தோம் அப்படின்னா அவங்க கேட்ட கேள்விகள் எல்லாமே இதோடு முடிவு வருகிறது. அவரை பத்தி வர்ணித்து கொண்டே, பெருமைப்படுத்தி கொண்டே, சந்தேகங்களையுமே சேர்த்து கொண்டு அவர்கள் கேட்கிற கேள்வி. கோகுல மதஜி அதனுடைய பொருளுரை படிங்க பார்க்கலாம். 12 உடைய பொருளுரை. ஹரே கிருஷ்ண. பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். பரீட்சித் மகாராஜன் பகவானின் பக்தராக இருந்ததால் சிறந்த அரசராகவும் சிறந்த இல்லறவாசியாகவும் இருந்தார். பகவத் பக்தருக்கு எல்லா நல்ல தகுதிகளும் தானாகவே வந்தமைகின்றன. இதற்கு இச்சக்கரவர்த்தி சிறந்ததொரு உதாரணம் ஆவார். நமக்கு சொந்தமான பௌதீக செல்வங்களில் அவருக்கு எந்த பற்றும் இருக்கவில்லை. ஆனால் அரசர் என்னும் முறையில் தமது குடிமக்களின் எல்லா நலன்களுக்கும் அவர் பொறுப்புடையவராக இருந்ததால் அவர்களுடைய இப்பிறப்பிற்கு மட்டுமல்லாமல் அடுத்த பிறப்பிற்கும் நன்மை அளிக்கும் சமூக சேவையில் அவர் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருந்தார். அவர் கசாப்பு கூடங்களையோ பசு வதையையோ அனுமதிக்கவில்லை. ஒரு ஜீவராசியின் பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்து மற்றொன்று கொல்லப்படுவதற்கு அனுமதி அளிக்கக்கூடிய மூடராகவும் குறையுடைய நிர்வாகியாகவும் அவர் இருக்கவில்லை. அவர் ஒரு பகவத் பக்தராக இருந்ததால் குடிமக்கள், மிருகங்கள், தாவரங்கள் உட்பட எல்லா ஜீவராசிகளின் மகிழ்ச்சிக்காகவும் எப்படி நிர்வாகத்தை நடத்துவது என்பதை நன்கு அறிந்திருந்தார். சுயநலத்தில் அவர் அக்கறை கொண்டு இருக்கவில்லை. சுயநலம் என்பது தன்னையே மையமாக கொண்டு தனது சுகத்தை பெருக்கிக் கொள்வதாகும். இவ்விரண்டிலிருந்தும் அவர் விடுபட்டிருந்தார். பரம சத்தியமான முழுமுதற் கடவுளை திருப்திப்படுத்துவதே அவரது விருப்பமாகும். அரசன் பரமபுருஷரின் பிரதிநிதி ஆவார். ஆகவே அரசனின் விருப்பம் பரமபுருஷருடைய விருப்பத்திற்கு சமமானதாக இருக்க வேண்டும். எல்லா ஜீவன்களும் தன்னிடம் அடிபணிந்து மகிழ்ச்சியை அடைய வேண்டும் என்று பரமபுருஷர் விரும்புகிறார். எனவே இறைவனிடம் திரும்பிச் செல்லும் வழியில் குடிமக்களுக்கு வழிகாட்டியாய் இருப்பதே அரசரின் விருப்பமாகும். இவ்வாறாக மக்களின் நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்தி இறுதியில் அவர்கள் பரமபதத்தை சென்றடையுமாறு செய்ய வேண்டும். பகவானின் பிரதிநிதியாக இயங்கும் ஓர் அரசனின் ஆட்சியில் உள்ள நாடு பூரண செல்வ செழிப்புடன் விளங்குகிறது. அப்போது மனிதர்கள் மிருகங்களை உண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அங்கு உணவு தானியங்கள், பால், பழம் மற்றும் காய்கறிகள் ஆகியவை மிகுதியாக இருப்பதால் அவற்றை மனிதர்கள் மட்டுமின்றி மிருகங்களும் முழு திருப்தி உண்டாகும் வரை உண்ணலாம். எல்லா ஜீவராசிகளும் உணவு, வசிப்பிடம் ஆகியவற்றில் திருப்தி அடைந்து நியமிக்கப்பட்ட விதிகளுக்கு கட்டுப்பட்டு நடந்ததால் ஜீவராசிகளுக்கு இடையில் எந்த தொல்லையும் இருக்காது. பரீட்சித் மகாராஜன் தகுதி வாய்ந்த அரசராக இருந்ததால் அவரது ஆட்சி களத்தில் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் இருந்தனர். நன்றி. தேங்க்யூ மாதாஜி. சோ பரீட்சித் மகாராஜுடைய க்ளோரிஸ் பிரபுபாதர் எழுதும்போது மக்கள் விலங்குகளை சாப்பிட வேண்டிய ஒரு அவசியமற்ற நிலையில் இருக்கிறார்கள். எல்லா செல்வ செழிப்பு, என்ன எல்லா செல்வ செழிப்பு? நிறைய பால் கிடைக்குது, பழங்கள் கிடைக்கின்றன, காய்கறிகள் கிடைக்கின்றன. அங்க விவசாயம் அவ்வளவு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பூமி தேவி அவ்வளவு மகிழ்ச்சியில் அனைத்துமே தருகிறார். பிருத்து மகாராஜாவுடைய அந்த பாகம் நீங்க பாகவத்துல படிக்கும்போது கிட்டத்தட்ட பிருத்து மகாராஜாவுக்கும் பரீட்சித் மகாராஜுக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒப்புமை அங்கும் தரப்படுகிறது. அந்த அளவுக்கு சிறப்பாக அவர் ஆட்சி செய்வதனால் வருண தேவன் முதற்கொண்டு அனைத்து தேவர்களுமே மிகவும் மகிழ்ந்து அவர்களுடைய ஆட்சி சுபிக்ஷமாக இருக்க வேண்டும்,
அதைத்தான் இங்க காட்டுறாரு பிரபுபாதரிங்க, அதான் எழுதுறாரு. வேற எதுக்குமே கையேந்த வேண்டாம், அவங்க எல்லாமே அந்த அளவுக்கு வசதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மிக சிறந்த ஒரு அரசன் பரீட்சத் மகாராஜா, அவரு விட்டுட்டு போறாரே அப்படிங்கிறது தான் அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆதங்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத நம்ம இந்த ஸ்லோகங்களை தெரிந்து கொள்கிறோம். இது கிட்டத்தட்ட 13வது ஸ்லோகம். அந்த கடைசி அந்த சவுனக ரிஷி முடிக்க போறாரு, அந்த கொஸ்டின்ஸ் கேட்டுட்டாரு. He is just giving the final touch for that questions. 13வது ஸ்லோகம். தத் சர்வம் நாசமாசக்ஷ்வா பிருஷ்டோ யத் ஈத கிஞ்சனா மன்யே த்வாம் விஷயே வாசம் ஸ்நாதம் அன்யத்ர சாந்தஷத். லலிதா மாதாஜி, நீங்க படிக்கிறீங்களா? ஸ்லோகா பிளஸ் டிரான்ஸ்லேஷன். ஸ்லோகா டிரான்ஸ்லேஷன். தேங்க்யூ பிரபு. தத் சர்வம் நாசமாசக்ஷ்வ புருஷ்டோ யத் ஈஹ கிஞ்சன மத்யே த்வாம் விஷயே வாசாம் தானாதம் அன்யத்ர சாந்தசாத். மொழிபெயர்ப்பு: வேதங்களில் உள்ள சில விஷயங்களை தவிர மற்ற எல்லா விஷயங்களின் பொருளையும் அறிவதில் நாங்கள் நிபுணர் என்பதை நாங்கள் அறிவோம். ஆகவே உங்களிடம் இப்போது நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் உரிய விடைகளை உங்களால் தெளிவாக விளக்கி கூற முடியும். பொருளுரை: வேதங்களுக்கும் புராணங்களுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு பிராமணர்களுக்கும் பரிப்ராஜர்களுக்கும் இடையில் உள்ளதை போன்றதாகும். பிராமணர்கள் வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள பலன் கருதி செய்யப்படும் சில யாகங்களை நிர்வகிக்க வேண்டியவர்களாவார். ஆனால் ஆன்மீக அறிவை எல்லோருக்கும் பரப்புவது பரிவ்ராஜ காச்சாரியர்களின் அல்லது புலமை வாய்ந்த பிரச்சாரர்களின் கடமையாகும். பரிவ்ராஜகாச்சாரியர்கள் வேத மந்திரங்களை உச்சரிப்பதில் எப்பொழுதும் நிபுணர்களாக இருப்பதில்லை. அவற்றை ஏற்ற இறக்கங்களுடன் உச்சரிப்பதில் நன்கு பயிற்சி பெற்றவர்களுக்கான பிராமணர்கள் வேத சடங்குகளை நிர்வகிக்க வேண்டியவர்களாக திரியும் பரிவ்ராஜா காச்சாரர்களை விட பிராமணர்கள் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என்று நினைக்க கூடாது. அவர்கள் வெவ்வேறு வழிகளை கொண்ட ஒரே நோக்கத்திற்காக பாடுபடுவதால் அவர்கள் ஒரே சமயத்தில் ஒன்றுபட்டவர்களாகவும் இருக்கின்றனர். தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதவி. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா சவுனக ரிஷி அவர் கேட்ட கேள்வி எல்லாமே முடிச்சுட்டு இங்க சூத கோஸ்வாமியை புகழ்ந்து பேசுகிறார். உங்களுக்குத்தான் எல்லா திறமையும் இருக்கிறது. இதுல ஒரு பதம் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்கள் திறமைக்கு ஏற்றாற் போல உங்களுக்கு என்ன தெரிகிறதோ அதை எங்களுக்கு தெரியப்படுத்தவும். அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்காது, நாங்க கேட்ட கேள்வி எதுவுமே, அதாவது எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிந்திருக்காது. அன்யத்ர சாந்தஷத் சமசக்ஷ்வா அப்படிங்கிறது எல்லாற்றையும் எங்களுக்கு தெளிவாக கூறவும், நாங்க கேட்ட கேள்வி எல்லாம் தெளிவாக கூறவும் அப்படின்னு சொல்லிட்டு, அன்யத்ர ஒரு சிலவற்றை தவிர. என்னது ஒரு சிலவற்றை? அந்த வேதங்களில் உள்ள ஒரு சில பகுதிகளை. இந்த மாதிரி அவங்க சொல்றதுக்கு என்ன காரணம்? யாருக்காச்சும் கெஸ் பண்ண முடியுதா? இந்த இடத்துல சவுனக ரிஷி தலைமையில் இருப்பவர்கள் சூத கோஸ்வாமியிடம் எல்லா கேள்வியும் கேட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லுங்க. வேதத்துல எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு பிரபு. பட் இருந்தாலும் பகவானையும் பகவத் பக்தர்களையும் ரொம்ப நல்லா தெரிஞ்சு இருக்கிற விஷயத்த மட்டும் எங்களுக்கு மேக்சிமம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. கரெக்ட், நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏன் அப்ப மத்த விஷயம் அவருக்கு தெரியல அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க? முக்கியமா வேதங்கள்ல நமக்கு பலனை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பிரபு. சோ அதனால அதை தவிர்க்கிறாங்களோ என்னவோ. வேற யாராச்சும் ட்ரை பண்றீங்களா? சவுனக ரிஷிகள் முக்திக்கான பாதையை தான் அவங்க ரொம்ப ஸ்பெசிபிக் பண்றாங்க.
முக்திக்கான பாதையை தான் அவங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா அதை கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. பக்திக்குரிய அந்த இதை வந்து தெரிஞ்சுக்கணும்னு அவங்க அதிகம் ஆர்வம் கொள்வாங்க. பிராமணர்கள் வந்து யாகங்கள் பண்றது, பலன் கருதி யாகங்கள் செய்யறது பிராமணர்கள். ஆனா பரிவிராஜக்காரர்கள் பாத்தீங்கன்னா பிரச்சாரகர்கள் சொல்லலாம், டீச்சர்ஸ். அத்தியாயத்துல இந்த கலியுக மக்களினுடைய குறைபாடுகளை பத்தி சொல்லப்படுது. அவர்கள் வயது கம்மியானவர்கள், சோம்பேறிகள்னால அவங்களால வந்து மற்ற வழிமுறைகளை வந்து கர்ம ஞான யோகம், அஷ்டாங்க யோகம் எல்லாம் பண்ண முடியாது. அதனால நீங்க அதெல்லாம் சொல்லாம ஒரு உங்களுக்கு எசன்ஸா என்ன சொல்ல முடியுமோ அதை மட்டும் தெளிவா சொல்றாங்க. ஓகே, வேற ஒரு கேள்வி உனக்கு, இதனுடைய தொடர்புடைய கேள்வி. சூத கோஸ்வாமி யாரு? இல்ல, 4 வர்ணங்கள் அவர் எந்த வர்ணத்தை சார்ந்தவர்? ரோமஹர்ஷருடைய பையன், சூத்திரர் இல்லையா? அதனால அவருக்கு வந்து அந்த சூத்திரர்கள் அப்படிங்கிறவங்க வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கு. வேதங்கள்ல வந்து எல்லாமே. காரணம் என்ன அப்படின்னா, வேதங்கள் எதற்கு வழங்கப்பட்டது, மகாபாரதம் எதற்கு கொடுக்கப்பட்டதுன்னு பின்னாடி வருது. சவுனக ரிஷிலாம் சாதாரணமான ஆள் கிடையாது. அவங்க எல்லாருமே தெரியும். இந்த மாதிரி எல்லாரும் எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பிரித்து தரப்பட்டிருக்கின்றன. சோ அந்த மாதிரி பிரித்து கொடுக்கப்பட்ட நிலையில் சூத கோஸ்வாமி ஒரு சூத்திரராக இருப்பதினால் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்குங்கிற அவசியம் கிடையாது. அதனால ரொம்ப நாசுக்கா அவர் சொல்றார், உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுங்க. நீங்க நிச்சயமா உங்களுக்கு எல்லாமே விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், நாங்க கேட்ட கேள்வி எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு. எனவே நீங்கள் அந்த ஒரு பகுதி, அந்த வேதங்கள்ல ஒரு சில பகுதிகள் நீங்க தெரியாம இருக்கலாம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த சூத்திரராக அவர் இருந்ததினால். இது அவங்களுடைய சின்ன ஒரு டவுட் தான். தே ஆர் நாட் கம்ப்ளீட்லி டெல்லிங் யூ டோன்ட் நோ அப்படின்னு அவங்க சொல்ல வரல. இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு கேள்வி. இதனுடைய ஒரு விளக்கம் ஆச்சாரியார்கள் ஜீவ கோஸ்வாமி அவர்களும் சரி, விஷ்ணு சக்கர தாக்கூர் அவங்க ரொம்ப எழுதும் போதே ரொம்ப குறிப்பாக இஸ் த பெஸ்ட், எல்லா விஷயமும் தெரிந்தவர், ஆனா இதெல்லாமே பிரிச்சுட்டாரு, வியாசதேவர் பிரிச்சிருக்காரு. எதுக்காக பிரிச்சிருக்காருன்னா, இவங்க எல்லாம் புரியாம இருக்கக்கூடிய வர்ணங்கள் இவங்க எல்லாமே. எனவே இது போன்ற ஒரு கேள்வி கூறப்படுகிறது. சோ பிரபுபாதர் எழுதும் போதும் அவர் இந்த பொருளுரையில சிறப்பாக அதை பத்தி தான் எழுதுறாரு. வேதங்கள், புராணங்கள் எப்படி வந்து எல்லா இடங்களுக்கும் செல்லக்கூடிய பரிவிரஜாக்காச்சாரியார், எல்லா இடமும் போயிட்டே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாமே தெரிஞ்சிருக்காது அவங்களுக்கு வந்து. அப்படியே தெரிய அப்படியே போயிட்டே இருப்பாங்க. ஒரே இடத்துல உட்காந்து ஒரு பிராமணன் படிக்கிறான் அப்படின்னா, அந்த பிராமணனுக்கு வந்து வேற வேலையே கிடையாது. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேதங்களை படித்து கொண்டே இருப்பார்கள். இந்த மாதிரி ஒரு நாடோடி போல செல்லக்கூடிய ஆச்சாரியர்கள் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கோ அதெல்லாமே அவங்க அப்படியே கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனாலேயும் ஒரு சந்தேகம் அவங்களுக்கு வருகிறது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஸ்லோகத்துல நம்ம புரிந்து கொள்கிறோம். அந்த அளவுக்கு விஷயம் தெரிஞ்சவரா சூத கோஸ்வாமி அப்படின்னு நம்ம சந்தேகப்படவே வேண்டாம். அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஜஸ்ட் இஸ் அ மொபைல் சாது, ஊர் சுத்திக்கிட்டே இருக்கிற சாது அவர், அவ்வளவுதான். அதனால ஒரு சந்தேகம் அவர்களுக்கு வருகிறது. 14 இருந்து 25 வரைக்கும் சூத கோஸ்வாமி பதிலளிக்க போகிறார். என்ன பதிலளிக்க போகிறார்? வியாசதேவரை பத்தி ஆரம்பிக்க போறாரு. நம்ம வந்து பின்னாடி படிக்க போறோம், நிறைய படிக்க போறோம் வியாசதேவரை பத்தி. பட் இந்த இடத்துல கொஞ்சம் ரொம்ப பிரீஃபா தான் பிரபுபாதர் கொடுக்க போறாரு நமக்கு. வியாசதேவரை பத்தி கொஞ்சமா தெரிந்து கொண்டு அவர் எதற்காக அந்த வேதங்களை பிரித்தார், இந்த வேதங்களை பிரிப்பதற்கான காரணம் என்ன, அவருடைய அந்த ஞான திருஷ்டியில், திவ்ய தரிசனத்தில் அவர் வந்து எப்படி கலியுகத்தில் மக்கள் ரொம்பவும் கீழ்நிலைக்கு செல்வார்கள், ஸோ அவங்கள வந்து எப்படி நம்ம வந்து பராமரிப்பது, அவங்களை எப்படி ஆன்மீக தளத்தில் அப்படியே வைத்திருப்பது அப்படிங்கிறதுக்காக அவர் அந்த வேதங்களை பிரிக்க போறாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே கூறப்பட போகிறது. ஸோ ஸ்லோகா நம்பர் 14 இருந்து 25 வரைக்கும் அது நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வகுப்பு இதோடு நிறைவு பெறுகிறது. நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் வேணுமா வேண்டாமான்னு நீங்க முடிவெடுக்கலாம்.